வணக்கம் நேயர்களே, கேள்வி கணைகள் நிகழ்ச்சிக்காக நாம் சந்திக்க இருப்பது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய மூத்த தலைவர் திரு ஜெய்னுல் ஆபிதீன் சார். வணக்கம். வணக்கம் சார். சமீபத்தில் நடந்த ஒரு விரும்பத்தகாத ஒரு நிகழ்வு அப்படின்ட்டு கூட நம்ம சொல்லலாம். இந்த கோவையில் நடந்த அந்த ஒரு கலவரம், எல்லாரும் பரவலானவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரு திட்டமிட்ட கலவரமா அது இருந்தது, காவல்துறை கை கட்டி அந்த கலவரத்தை வேடிக்கை பார்த்தது அப்படின்ட்டு. நாங்கள் சில காவல்துறை அதிகாரிகள்கிட்ட பேசும்போது இது ஒரு கம்யூனல் கிளாஷ் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது, அதனால காவல்துறை கொஞ்சம் அமைதி காத்தது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சாதுரியமான ஒரு பதில்களை சொல்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நபர் கொல்லப்படுறார் அப்படிங்கும்போது கொல்லப்பட்ட அடுத்த சில மணி நேரங்களிலே இது ஒரு கம்யூனல் கிளாஷ் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு போலீசார் வர்றதுக்கு என்ன காரணம்? கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஒரு கலவரம் நடந்திருக்கு. அந்த கலவரத்தில் அதாவது ஒடுக்கப்பட்ட சமுதாயத்து மக்களுக்கு முஸ்லீம்கள் மேலே எந்த ஒரு பகையும் கிடையாது. கலவர நேரத்தில் காவல்துறையினர் அவங்களை கட்டவிழ்த்து விட்டாங்க. அப்போ உள்ள நுழைந்து பல்லாயிரம் கோடி ரூபாய்களை சூறையாடினாங்க, கொள்ளையடித்தாங்க. அனைத்துமே காவல்துறை ஆதரவோடு நடந்தது. இந்த ஒரு பதிவு அவங்க உள்ளத்தில் இருக்கிறதுனால இந்த ஊர்வலத்தில் நம்ம கலந்து கொண்டால் அதே மாதிரி காவல்துறையினர் நம்மளை விடுவாங்க, கொள்ளையடிக்க விடுவாங்க, லூட்டிங் பண்ணுறதுக்கு அனுமதிப்பாங்க, கண்டுகொள்ளாமல் இருப்பாங்க என்ற ஒரு கருத்துருவாக்கம் அந்த மக்களுடைய உள்ளங்களில் இருந்தது. அதனால தான் அந்த கூட்டமும் அவங்களுக்கு எந்த ஒரு சப்போர்ட் இப்போ கிடையாது. அந்த இந்து முன்னணி இந்துத்துவாவுக்கு கோயம்புத்தூரில் பேஸ்லாம் இழந்துட்டாங்க. இப்போ அதிகமான கூட்டம் வந்ததுக்கு காரணம் என்னென்னு கேட்டால், இந்த ஒரு காரணத்தை பயன்படுத்தி கொண்டு நம்ம கொள்ளையடிக்கலாம், அது காவல்துறை ஏற்கனவே மௌனமாக இருந்ததை போல இருப்பார்கள் நினைத்தாங்க. அதனால தான் அது காவல்துறையினர் அந்த மாதிரி அது வந்துடக்கூடாது என்பதற்காக வேண்டி இந்த கருத்தை சொல்லியிருக்கலாம். ஆனால் அந்த கலவரம் நடக்கும், ஊர்வலத்தில் அதிகமான மக்கள் வர்றாங்கன்னு சொல்லும் பொழுது காவல்துறையினர் கூடுதலாக ஃபோர்ஸை இறக்கி இருக்கணும். ஏன்னு கேட்டால் பக்கத்தில் தான் இராணுவ தலைமை இருக்கிறது, ரிசர்வ் படையெல்லாம் இருக்கிறது. சீக்கிரமே ஒரு அரை மணி நேரத்தில் சேரக்கூடிய தூரத்தில் அப்படி இருந்தும் கூட அந்த மாதிரி படைகளெல்லாம் தெரிவிக்காமல் இருக்கிற போலீஸ்களை வைத்துக்கொண்டு எங்களுக்கு படை பத்தலை, 500 பேர் இருக்கான், நாங்கள் 50 பேர் நிற்கிறோம் என்று ஒரு பதிலை சொல்லிக்கொண்டு அவங்க அந்த கலவரம் பண்ணும் பொழுது வேடிக்கை தான் பார்க்க முடிஞ்சு. குறைந்த எண்ணிக்கை இருந்து அப்படி தான் செய்வாங்க. குறைந்த எண்ணிக்கை இருக்கும் பொழுது காவல்துறையினர் ஏற்று நிற்க மாட்டாங்க. அதே நேரத்தில் ஏற்கனவே திட்டமிட்டு உயர் அதிகாரிகள் முடிவு செஞ்சு இருந்தால் குறைந்த எண்ணிக்கை இல்லாமல் படையை குவித்திருந்தால் இந்த அசம்பாவிதங்கள்லாம் இல்லாமல் அல்ல ரொம்ப குறைவான அளவில் நடக்கிற விதத்தில் இதை கையாண்டிருக்கலாம். அந்த வகையில் அவங்க தவறு செஞ்சிருக்கிறாங்க. ஆனால் அதுக்கு அடுத்த நாட்களில் எந்த ஒரு குற்றவாளியும் தப்பிக்காத வகையில் ரொம்ப கரெக்டான முறையில் அந்த வீடியோ ஆதாரங்கள் சாட்சிகளை வைத்து ஒரு 800 பேர் அளவுக்கு அவங்க லிஸ்ட் எடுத்து 97 பேர், ஆமாம், 300-400 பேர் வரைக்கும் இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதற்குரிய பிரிவின்களையும் வழக்கு போட்டிருக்கிறாங்க. ஃபார்மாலிட்டியை போடாமல் சரியான பிரிவுகள். அந்த வகையில் எங்களுக்கு திருப்தி இருக்கிறது. ஆனால் அதை தடுத்திருக்கலாம். இது செஞ்சுட்டு வழக்கு போடுவதை விட அதை நடக்காமலே தடுத்திருப்பதற்கு வாய்ப்பு கோயம்புத்தூருக்கு ஜாஸ்தியாக இருந்தது. வேற ஊர்களுக்கு இந்த படைகளை தெரிவிக்கிறது சிரமமானது. கோயம்புத்தூருக்கு பக்கத்திலே இராணுவத்தெல்லாம் சூலூர்ல இருந்து ஒரு செகண்ட்ல கூப்பிட்டுலாம். அந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் அவங்களுக்கு இருந்திருக்கும் பொழுது அதை யூஸ் பண்ணாம இருக்கிற கோயம்புத்தூர் போலீஸில் வச்சு எல்லா பக்கமும் சமாளிக்கலாம் நினைத்து அவங்க ஒரு தப்பு கணக்கு போட்டாங்க. அதான் அடிப்படை காரணம். நீங்க சொல்றீங்க ஒரு பெரிய தொண்டர்கள் சப்போர்ட் எல்லாம் நீங்க அந்த இந்து முன்னணிக்கு இல்லை அப்படின்ட்டு நீங்க சொல்றீங்க. நீங்க அந்த பஸ் அடிச்சு உடைக்கிறவங்க அந்த ஆட்டோவை தீ வச்சு கொளுத்துற அந்த காட்சிகள் எல்லாம் நீங்க பார்க்கும்போது அங்க இந்து முன்னணி கொடிக்கு சமமா பிஜேபி கொடி இருந்தது. அதை கவனிச்சிங்களா? பிஜேபி இருந்தாங்க. இந்து முன்னணிக்காக பிஜேபி களத்துல இறங்கி இருக்கு. பிஜேபி இந்து முன்னணி எல்லாம் ஒண்ணு தானே. ஒரு பல பேர்கள்ல அவங்க களத்தில் நிற்பாங்களே தவிர எல்லாருமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதான். ஆமா, அது பிஜேபி இருந்தாங்க. அதாவது இந்து முன்னணி அமைப்பினர் கொல்லப்பட்டா பிஜேபி களத்துக்கு வருவாங்க, கண்டிப்பா வருவாங்க. முஸ்லீமுக்கு எதிரான ஒரு வெறுப்பை விதைக்கக்கூடிய பிரச்சனையாக இருந்தால் சரி எல்லாரும் ஒன்னா இறங்குவாங்க. அங்க எந்த பாகுபாடும் இல்ல. பாகுபாடு பார்க்க அவங்களுக்குள்ள 1000 கருத்து வேறுபாடு இருந்தாலும் இது தங்களை வளர்ப்பதற்கு இது உதவும், இந்துக்களின் பாதுகாவலர் நம்ம காட்டிக்கொள்ளலாம். முஸ்லீமுக்கு எதிரான எந்த இஷ்யூ வந்தாலும் நம்ம ஒன்னா திரண்டுருவோங்கிற அடிப்படையில் அவங்க செய்வாங்க. சசிகுமார் கொல்லப்பட்டதுக்கும் முஸ்லீமுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டுக்கும் என்ன அதாவது தொடர்பே கிடையாது. ஆனா முஸ்லீம் தான் செய்தாண்டு அவங்க சித்தரிக்கிறாங்கல்ல. யாரு சித்தரிக்கிறாங்க? இந்துத்துவ சக்திகள் புறம் அப்படித்தானே செய்யறாங்க. போஸ்டர் அடிச்சு விட்டிருந்தாங்கல்ல, சசிகுமாரை கொலை செய்த முஸ்லீம் ரவுடிகளை குண்டர்களை கைது செய்
முஸ்லீம் பயங்கரவாதிகளை கைது செய்து சூரட்டி அடிச்சு விட்டுறாங்க. அப்ப சம்பவம் நடந்திருக்கு, யார் செஞ்சான்னு தெரியல, புலன் விசாரணை இல்லை, இன்னைக்கு வரைக்கும் மாநில போலீஸுக்கு முடியாம, லோக்கல் போலீஸுக்கு முடியாம சிபிசிஐடியில் கொடுத்துருக்காங்க. அப்ப வழக்கு துப்பு துலங்காம இருக்கிற ஒரு நேரத்தில் முஸ்லீம் தான் செய்தான் என்பதை சித்தரிப்பதற்கு இதை பயன்படுத்துறாங்க. எதுனால தான் அப்படி செய்யறாங்க? இந்த சுவாதி கொலை அப்படிதான் செஞ்சாங்க ஆரம்பத்தில், ஒரு முஸ்லீம் தான் அதை செஞ்சாங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க. அப்ப எது நடந்தாலும் முஸ்லீம் மேல போடுவது என்பதை ஒரு ஒரு வழிமுறையாக தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்போ நேற்று கூட வேலூர்ல ஒரு சம்பவம் நடந்திருக்கு, நேற்றைய இன்னைக்கு பேப்பர்லாம் வந்திருக்குது. ஒரு இந்து மக்கள் கட்சியை சேர்ந்தவர் வெட்டப்பட்டாரு, வெட்டியவரை கை மையமா பிடிச்சு விட்டாங்க. பிடிச்சதுனால வேற ஒரு தகராறுக்காக நடந்திருக்குது, முஸ்லீம் அல்லன்னு தெரிஞ்சு போச்சு. அவங்க பிடிபடலன்னு நினைஞ்சிருப்பாங்க, இந்து தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ஒரு இந்து கொல்லப்பட்டால் 10 முஸ்லீமை கொல்லணும் என்றெல்லாம் பதிவுகளை போடுறாங்க. அப்ப முஸ்லீம்கள் இதை செய்தார்கள் என்று அரசாங்கம் சொன்னிச்சா, சாட்சியம் இருந்துச்சா, வழக்கு போட்டிருக்காங்களா, கண்டுபிடிச்சிருக்காங்களா? எதுவுமே நடக்கல இன்னைக்கு தேதி வரைக்கும். ஆனால் முஸ்லீம் மேல போட்டுட்டோம்னு சொன்னா நம்புவாங்க, இந்து மக்கள் நம்புவாங்கன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா அதுல தோத்துட்டாங்க. நினைக்கிற மக்கள் அப்படி நினைக்கல, கோயம்புத்தூர் மக்கள் அப்படி நினைக்கல. இல்ல, இவங்க கூட நம்ம ஒரு 797 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதுல கூட என்னன்னா கூட்டத்தோட கூட்டமா வந்தவங்க அப்படின்ட்டு நம்ம அவங்களை எடுத்துக்கலாம். நீங்க அதே இதுல ஒரு 12 இஸ்லாமிய இளைஞர்கள் மேலேயும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு, அவங்களையும் காவல்துறை கைது செய்திருக்கு. அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது சார்? அதாவது அது பொதுவாக இந்த மாதிரி நடக்கும்பொழுது முஸ்லீம்கள் எந்த ரியாக்ஷன் பண்ணலை. பொதுவாக அந்த கோயம்புத்தூர் கலவரத்துக்கு முந்தின ஒரு நிகழ்வாக இருந்தால் அது மாதிரிலாம் ரியாக்ஷன் நடக்கும், இவங்களும் திரண்டு வருவாங்க. ஆனால் சில ஏரியாக்களில் சில்லற கோவத்தில் இவங்க சைட்ல 1-2 செஞ்சிருப்பாங்க, இல்லைன்னா மறுக்க முடியாது. சரி, அந்த மாதிரியான அடிப்படையில் சில போஸ்டர் போடுறதுக்காக வழக்கு போட்டிருக்காங்க. அவர்கள் மேல போட்ட மாதிரி இவங்க மேலேயும் போட்டிருக்காங்க. சின்ன நம்பர்ல போட்டிருக்காங்கன்னா சின்ன அளவில் நடந்ததுனால, சின்ன அளவில் முஸ்லீம்ல சில பேர் நினைஞ்சிருக்காங்க, ரியாக்ஷனை பண்ணியிருக்கிறாங்க, அதுக்குரிய வழக்கு போட்டிருக்காங்களே தவிர பெரிய சேதாரம் முஸ்லீம்கள் மேல செஞ்சதாக வழக்கு போடல, செய்யவும் இல்லை. நான் கேட்கிறேன் சார், அடிப்படையிலேயே இப்ப இந்த மாதிரி ஒரு கொலை ஒன்று நடக்குது அப்படின்னா அந்த கொலையை இஸ்லாமியர்கள் செஞ்சிருக்க அதிக வாய்ப்பு இருக்குன்ட்டு காவல்துறை 99% சந்தேகப்படுகிறது. நீங்க என்ஐஏனுடைய தேசிய புலனாய்வு முகமையினுடைய தேடப்படக்கூடிய குற்றவாளிகளுடைய பட்டியல் விவரங்களை நீங்க பாத்தீங்கன்னா அதுல ஒரு 200 பேர் போட்டிருக்கிறாங்கன்னா 200 பேர்ல 10 பேர் வந்து வேற சமூக பெயரா இருக்குது, 190 பேர் இஸ்லாமியர்களுடைய பெயரா இருக்குது. என்ன காரணம்னா இந்த இந்துத்துவ சக்திகள் வந்து காவல்துறை, ராணுவம், போலீஸ் எல்லா அதிகாரம் எல்லாத்தையும் ஊடுருவி இருக்கிறாங்க. இது ஊடகம் வரைக்கும் நான் இடைமறிக்கிறதுக்கு நீங்க மன்னிக்கணும். நான் இந்த ஆண்டு காலகட்டம் சொல்லல, பிஜேபி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்த நேரத்தில் இருந்து அந்த பெயர்களுடைய பட்டியல் அப்படியே தான் இருக்கு. நானும் முன்னாடி உள்ளதான் சொல்றேன். இவங்க ஆட்சிக்கு வந்து ஊடுருவனாங்கன்னு சொல்லல. சரி, இவர்கள் போலீஸ்ல போய் சேருவதற்கு ஆட்சியில் இருக்க அவசியம் கிடையாது. சரி, சேர்த்து விடுவாங்க, ராணுவத்தில் சேர்த்து விடுவாங்க, அதிகாரிகளாக ஐபிஎஸ் படிக்க வைப்பாங்க, வழக்கறிஞர் ஆக்குவாங்க, நீதிபதி ஆக்குவாங்க. இந்த திட்டத்தை வந்து அவங்க ஆட்சியில் இல்லாத பொழுது கனகச்சிதமாக நிறைவேற்றி வைத்திருக்கிறார்கள் எல்லா துறையிலையும். ஊடகங்கள் பூரா காங்கிரஸ் ஆட்சி இருக்கும்போது அவங்க கையில இருந்தது, காங்கிரஸில் ஆட்சி இருந்ததை தவிர அதிகமான ஊடகங்கள் வந்து அவங்களால் வார்த்தெடுக்கப்பட்டவர்கள் தான் எல்லா ஊடகங்களையும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த வாய்ப்பு இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நம்முடைய இதை பலத்தை தக்க வைத்துக் கொள்வதாக இருந்தால் எந்த தீவிரவாத செயலையும் முஸ்லீம் செய்கிறான் என்று போடணும், அதை பயமுறுத்தி நம்ம ஒற்றுமைன்னு காட்டிக்கொள்ளணும், முஸ்லீம் மேல ஒளி பழிய போட வேண்டும், அதன் மூலமாக இந்துக்களை வந்து வென்றெடுக்கணும், நாங்கள் தான் இந்துக்களுக்கு பாதுகாவலர்னு சொல்லணும்னு நினைப்பாங்க. அதில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அவங்களே செஞ்சுட்டு முஸ்லீம் மேலேயும் போடுவாங்க. அதாவது முஸ்லீம் யாருன்னு தெரியாத போது முஸ்லீம் மேலே போடுவாங்க. அவர்களே அந்த பயங்கரவாத செயலை செய்வார்கள், செய்துவிட்டு அவர்களே என்ன செய்வாங்கன்னு கேட்டால் முஸ்லீம் மேலேயும் பழி போடுவாங்க. அதுக்கு ஏராளமான உதாரணங்களை சொல்லலாம். உதாரணம் மாலேகான் குண்டுவெடிப்பு நடந்தது உங்களுக்கு தெரியும். அந்த மாலேகான் குண்டுவெடிப்பு நடந்த இடத்துல வந்து உருது மொழி பிரசுரங்கள், தொப்பி எல்லாம் கிடக்குது, போட்டு போன மாதிரி ஒரு சித்தரித்து அது முஸ்லீம் தான் அதை செய்தார்கள் என்று சொல்லி முஸ்லீம்கள் மேலே வழக்கும் போட்டு அவங்க கைதும் செய்யப்பட்டு ஜெயிலும் இருந்தாங்க. அப்போ பள்ளிவாசலில் ஒரு இஸ்லாமிய சமூகம் இருக்கிற இடத்துல போய் முஸ்லீம்களே கொண்டு வச்சு எப்படி முஸ்லீம் செய்வான், இந்த பசங்க அப்படி பசங்க இல்லையேன்னு சொல்லி மக்கள்லாம் போராட்டம் பண்ணாங்க. அப்புறம் விசேஷ புலனாய்வு குழுன்னு ஒரு படையை போட்டு அவங்க வந்து விசாரித்தாங்க, கார்கரை போட்டு விசாரித்தாங்க. விசாரிச்சல என்ன ஆகுதுன்னு கேட்டால் அந்த குண்டை வச்சது வந்து அசிமானந்தாங்கிற ஒரு சாமியாரும் பிரக்யா சிங்கிற பெண் சாமியாரும் அது மாதிரி கர்னலாக இருந்த இராணுவத்தில் உள்ள அதிகாரிகளுடைய உடந்தையோடு இது செஞ்சாங்க என்பது நிரூபணமாகி இப்போ ஜெயிலில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அது பல வருடங்களாக முஸ்லீம் செஞ்சதாக இருந்தது.
ஊடகங்களில் அதிகார பட்டியலில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அது முஸ்லீம் தான் அதை செய்தார்கள். அது மாதிரி அஜ்மீரில் உள்ளது சம்ஜாதா எக்ஸ்பிரஸ் எல்லாமே அவங்க தான் செஞ்சுருக்கிறாங்க. அப்போ முஸ்லீம் மேலே பழி போடுவதற்கு உதவும் என்று சொன்னால் அவங்க இந்துக்களையும் கொள்ளுவாங்க, இந்துக்களையும் தாக்கிவிட்டு இந்துக்களையும் அழித்து விட்டு இதன் மூலம் இந்துக்களை நாங்கள் தான் பாதுகாக்கிறோம், உங்களுக்கு பாதுகாப்பான ஒரு இயக்கம் நாங்கள் தான், முஸ்லீமை கொள்ளணும்னு சொல்லி வேறு எந்த கொள்கை அஜெண்டாவும் கிடையாது, நாட்டை முன்னேற்ற அந்த மாதிரி அஜெண்டாவும் அவங்களுக்கு கிடையாது. அவங்களுடைய பலமே என்னன்னு கேட்டால் முஸ்லீமை ஒரு அச்சுறுத்தக்கூடிய ஒரு சக்தியாக நிலவோட இதம் செய்கிற மாதிரி புருஷாக பயங்கரமாக காட்டி அதிலிருந்து நாங்கள் தான் உங்களை பாதுகாப்போம் அப்படிங்கிறத உண்டாக்குறதுக்கு தான் இந்த அவ்வளவு காரியங்களையும் செய்கிறாங்க. இப்போ கூட நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா சில ஆர்எஸ்எஸ் அலுவலகங்களில் திண்டுக்கல்லில் பல ஊர்களில் பெட்ரோல் பம்ப் வீசியிருக்கிறாங்க. கடைசியில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கார், சிவசேனாவை சேர்ந்தவர் திண்டுக்கல்லில். ஏன் செய்கிறாருன்னு கேட்டால் அவங்க முஸ்லீம்களை போடுறதுக்காக வேண்டி சிவசேனாக்காரர் பிஜேபி அலுவலகத்தில் போய் பெட்ரோல் பம்ப் போடுறாரு. இந்த சம்பவத்தை ஒட்டி கோயம்புத்தூர் சம்பவத்தை ஒட்டி நடந்த சம்பவம். அதில் அந்த சிவசேனாவை சேர்ந்த திண்டுக்கல் நகர தலைவர் கைது செய்யப்படுறாரு. போலீஸார் கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிக்கலன்னா முஸ்லீம்களை தான் வந்திருக்கும். சில ஏதோ துப்புகள் கேமராக்கள் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டு விட்டால் நாங்கள் தப்பிச்சோம். கண்டுபிடிக்கப்படலைன்னு சொன்னால் இந்துத்துவ இயக்கங்களில் முஸ்லீம் குண்டு போட்டான், பெட்ரோல் பாம்பு போட்டான்னு சொல்லி பரப்பி அதன் மூலமாக முஸ்லீமுக்கு எதிராக ஒரு சக்தியை திரட்டலாம், இந்து மக்களை ஏமாற்றலாம் நினைக்கிறாங்க. பெரிய எதிரி மாதிரி கேட்டு இல்லாத நாங்கள் சின்ன சமுதாயம், நாங்கள் ஒரு பெரிய சமுதாயத்தை எதிராக ஒன்றும் செஞ்சிட முடியாது. ஆனாலும் குண்டு வச்சுருக்கான், பயங்கர ஆயுதம் வச்சுருக்கான்னு ஒரு பயத்தை காட்டிட்டோம்னு சொன்னால் அப்போ இவங்கள்ட்ட நம்ம தப்பிக்கிறதுக்காக நமக்கு ஒரு பலமான ஒரு அமைப்பு வேணும் என்று இந்துக்களை நம்ப வைக்கிறது. தப்பிக்கிறதுக்குன்னா என்ன பண்ணுறாங்க, கொண்டு வைக்கிறாங்க, நாங்கள் தான் உங்களுக்கு நடவடிக்கை எடுப்போம், உங்களை காப்பாற்றுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் முஸ்லீம்களை ஒழிக்கிறதுக்கு நாங்கள் தான் நிற்கிறோம். இந்த ஒரு இதுக்காக தான் செய்கிறாங்க. அதாவது இங்கே நம்ம நடக்கலை அப்படின்னு சொல்லலாம். நம்ம பாகிஸ்தானில் நம்ம பார்க்குறோம், ஆப்கானிஸ்தானில் பார்க்குறோம், நைஜீரியா, சூடான், ரஷ்யா எல்லா இடங்களையும் நம்ம பார்க்கணும். இஸ்லாத்தின் பெயரால் சில தவறான காரியங்கள் நடக்குதுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி இங்கே நடக்க வாய்ப்பு இருக்குன்ட்டு ஒரு சந்தேகம் கூட படக்கூடாதா இந்த அரசாங்கம்? படலாம். சந்தேகப்படுவதாக இருந்தால் அதற்குரிய காரண காரியங்கள் இருக்குன்னு சந்தேகப்படுவதற்கு. அப்போ ஆப்கானிஸ்தானில் நடக்குது என்று சொன்னால் அவங்களுடைய தாக்குதல் எல்லாம் அமெரிக்கா நம்ம நாட்டை ஆக்கிரமிக்குது, அதை விடக்கூடாது, அமெரிக்காவுடைய கைப்பாவையான ஒரு அரசாங்கம் நம்மளை ஆள விடக்கூடாதுன்னு சொல்லி அவங்க தாக்குறதுக்கு ஒரு வெளிப்படையான காரணம் இருக்குது. ஈராக்குக்கு அந்த காரணம் தான் இருக்கிறது. அப்போ முஸ்லீம் நாடுகளில் அமெரிக்காவை இன்னொரு நாட்டை ஆக்கிரமித்து பெட்ரோல் வளத்தை சுரண்டுதுங்கும் போது ஒரு சுதந்திர போருங்கிற ஒரு உணர்வோடு அந்த மக்கள் தாக்குவாங்க. இங்கே அப்படி செய்வதற்கு எங்களுக்கு என்ன ஒரு அவசியம் இருக்குது? இந்தியாவில் இந்தியாவை ஆக்கிரமிச்சிட்டாங்களா? எங்கள் நாடா? எங்கள் கையில் அதிகாரம் இருக்குதா? யாராவது பறிச்சுக்கிட்டாங்களா? எங்களுக்கு யாராவது போட்டிக்கு வந்துட்டாங்களா? நாங்கள் விருப்படைந்து ஏதாவது செய்வதற்கு எங்களுக்கு ஒன்றுமே இல்லையே, ஒரு சோர்ஸுமே இல்லையே. அப்போ அவங்களோட எதிர்த்து போரிடுவதற்குரிய எந்த ஒரு காரணமும் எங்களுக்கு இல்லைங்கிற போது அப்போ எங்களை போய் சந்தேகப்படணும். அதை தான் நான் கேட்குறேன் சார். ஒரு சோர்ஸுமே எதுவுமே இல்லாத ஒரு சமூகத்தை நீங்கள் இந்துத்துவா குறி வைக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. ஆமாம். ஏன் அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க? ஏன் குறி வைக்குன்னு சொல்கிறோம்னு கேட்டால் அவங்க ஒரு 2 சீட்டு கூட இல்லாத ஒரு நிலையில் ஜனசங்கத்தை ஆரம்பித்தாங்க. சரி, இன்னைக்கு 100 180 அப்புறம் ஆட்சிக்கு தனி மெஜாரிட்டியில். அப்போ இந்த வளர்ச்சிக்கு என்ன காரணம்னு நீங்கள் சொல்கிறீங்க? என்ன இஸ்லாமிய எதிர்ப்பு மட்டுமே காரணம்? இஸ்லாமிய எதிர்ப்பு மட்டும்தான் காரணம். பக்கத்தில் பாகிஸ்தான் வர இருக்குதா பயங்காட்டுவதற்கு? நாங்கள்லாம் பாகிஸ்தான்காரன்றது சார். நீங்க இல்ல ஒரே ஒரு நிமிஷம், நீங்க சொல்றீங்க 20 கோடி மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு 130 கோடி ஜனத்தொகை இருக்கு. இந்த 20 கோடி மக்களை எதிர்த்தா 110 கோடி மக்கள் நமக்கு ஓட்டு போடுவாங்கன்ட்டு ஒரு கட்சி நினைக்குதான்னு கேட்கிறேன். 110 கோடியும் போட மாட்டாங்க. 30% ஓட்டுலாம் ஒரு ஆட்சிக்கு வந்திருக்காரு. சரி, அந்த 30 கண்டிப்பா போடுவாங்க. அதாவது அந்த 30% வாக்குல தான் மோடி ஆட்சிக்கு வந்திருக்காரு. தவிர 110 கோடி மக்கள் ஆதரவு நமக்கு கிடைக்கும் ஒரு கணக்கு பண்றாங்க. ஆனா 30 கிடைச்சாலும் போதுங்கிறேன். அவங்க இந்த மாதிரி வெறியை ஊட்டி அதை நாங்கள்லாம் பாகிஸ்தான்காரங்க, நாட்டுக்கு விசுவாசமா இருக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு கருத்தை உண்டாக்கி இவர்களை இவர்களை எதிர்த்தா தான் நம்ம நாட்டை பாதுகாக்க முடியும், இவங்க பாகிஸ்தான் நம்மளை தாக்கிடுவான், பாகிஸ்தான் தாக்கும்போது இவங்கெல்லாம் அவங்க சப்போர்ட்டாக நிற்பாங்க, அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் நமக்கு இருக்குன்னு, இந்துத்துவா கவர்மெண்ட் இருந்தால் தான் சரியாக வரும் என்கிற மாதிரி அப்படி தான் தேர்தலுக்கு முந்தையும் பேசினார். தலையறுத்து போட்டு உடனே ராணுவ வீரர் தலையறுத்து போட்டு போயிட்டாங்களா பாகிஸ்தானில். அப்போ என்ன செஞ்சார் மோடி? சொன்னார், அரை மணி நேரத்தில் நான் போய் நுழைஞ்சு என்ன செய்வேன், தூக்கிட்டு வந்துடுவேன் பிடிச்சவங்களே சொன்னார். அப்போ அந்த கான்செப்டில் தான் நம்ம பாகிஸ்தான்ங்கிற அடிப்படையில் தான் இதை உண்டாக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால எங்களை ஒரு பாகிஸ்தான்காரன் என்றோ பயங்கரவாதி என்று சித்தரித்தால் அந்த மக்களில் ஒரு 30% பேர் இன்னைக்கு வந்துட்டாங்க. 2-3 இருந்து 30% பேர் உங்களோட ஆதரவு பெற்று நீங்கள் ஆட்சிக்கு வந்துட்டாங்க.
அதில் வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க. எல்லா மக்களும் இப்படி நம்பிட மாட்டாங்க. அது இப்போ சரிஞ்சிட்டு வருது, அது ஒரு விஷயம். இப்போ நீங்க இந்த ராணுவம் சம்பந்தமா பேசும்போது தான் நான் உங்களுடைய இதை ஒன்று படிக்கும்போது, இப்போ பாகிஸ்தான் மேல இந்திய ராணுவம் நடவடிக்கை எடுக்குது அப்படின்னா அதுக்கான எந்த பக்கம் நியாயம் இருக்கோ அந்த காரணங்களை ஆராய்ஞ்சு அதுக்கு தகுந்தபடி நாங்க ஆதரவு கொடுப்போம் அப்படின்ட்டு நீங்க சொல்லியிருக்கிறீங்க. அதை நாங்க எப்படி எடுத்துக்கிறது சார்? அதாவது இது இப்போ இந்த சம்பவத்துக்கு எழுதுனா இது சேர்த்து எழுதியிருப்போம். சரி, இது 2011 எழுதுனது. 2011 எழுதுனது எடுத்து onlinepj.com இணையதளத்தில் கட்டுரை எடுத்து வருவது. இல்லை, பொதுவாக எழுதும்போது இந்த சம்பவத்தை குறிப்பிட மாட்டோம். சரி, ஜென்ரலா நியாய அநியாயத்தின் பக்கம் போகணும்ன்றத அதான் சொல்ல முடியும். இல்ல 25 நீங்க அது எந்த வருஷம்? 2011. 25 வருஷத்துக்கு கடந்த 25 வருஷத்துல இப்படி கொத்தா ஒரு 17 இல்ல நான் கேட்டேன் சார். கொத்தா ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டதே கிடையாது. அப்படி இருக்கும்போது இதுக்கு நீங்க வெளிப்படையா கண்டனம் தெரிவிக்காம 2011 எழுதின கட்டுரை எடுத்து நீங்க 19 போடுறதுக்கான காரணம் என்ன? நம்ம போடவே இல்லை. நம்ம தளத்துல போட்டா நாங்க இல்ல சார். நீங்க சரி இப்போ சொல்லுங்க உங்களுடைய வெளிப்படை. அப்ப கேளுங்க. அதாவது அப்பையும் எழுதுறது இதை குறிப்பிட முடியாது. அப்ப இந்த சம்பவம் நடக்கல. இப்ப சொல்றது என்னன்னு கேட்டா, பாகிஸ்தான் ஊடுருவன்னு சொல்றோம்ல, அதை சொல்வதற்கு நம்ம நாட்டினுடைய செட்டப்புக்கு தகுதி கிடையாது. எது பாகிஸ்தான் ஊடுருவிட்டான், பாகிஸ்தான் அடிச்சிட்டு போறாங்கிறோம்ல, அதை சொல்வதற்கு வெட்கப்படணும். ஏன்னு கேட்டா, அவன் இந்த பாகிஸ்தான் தாக்குன இடம் பார்டர்ல இல்லை, உள்ள பல கிலோமீட்டர் அடிச்சுட்டு போறான். அது வரைக்கும் இந்த ராணுவம் என்ன செஞ்சாங்க என்ற கேள்வி நம்ம கேட்கிறோம். அதே மாதிரி கார்கில் போர் நடந்துச்சுல, அந்த கார்கில் வரைக்கும் இந்தியாவுக்குள்ள நுழைஞ்சி பல கிலோமீட்டர் மலைக்கு மேலே குடியிருந்து அவன் வெப்பன்ஸ்லாம் ரெடி பண்ணி வைத்துக்கொண்டு ஒரு ஆடு மேய்க்கிறவன் சொன்ன பிறகுதான் இப்போ என்ன செஞ்சாங்க, அது இருந்த அரசாங்கத்துக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ நாட்டில் உள்ள உளவுத்துறை டோட்டல் ஃபெயிலியர். நீங்க பாகிஸ்தானுக்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்களா? ஆதரவு தெரிவிக்கல. இந்தியாவுடைய இராணுவத்தினர்கள் குடியிலையும் வேற ஜாலி பண்ணிட்டு இருக்காங்களே தவிர நாட்டை பாதுகாக்க நினைத்திருந்தால் அவன் நுழையிறான்ல அங்கே அடிச்சிருக்கலாம். எங்க அடிச்சிட்டு போறான் ராணுவ. நீங்க உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நான் நம்புறேன். நான் 100%. அந்த யூரி அப்படிங்கிற பகுதி எப்படி இருக்கும்னு நீங்க பாத்தீங்கன்னா 2 மலைகளுக்கு இடையில இருக்கக்கூடிய மலை முகடுகளுக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அவ்வளவா மனிதர்கள் ரொம்ப மிக கரடு முரடான ஒரு பகுதி அது. நீங்க அங்க இருந்து கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு ராணுவ வீரர்களை அவங்க உள்ள நுழைஞ்சிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம ரொம்ப வெக்கப்படணும். ஏன்னு கேளுங்கன்னா, அது சாதாரண இடம் இல்லை, ராணுவ கேந்திரம். அது சும்மா ரெஸ்ட் எடுக்கிற இடம் இல்லை, ராணுவத்தினர்கள் ஓய்வு எடுக்கிற இடம் இல்லை. ஒரு கேந்திரத்தை எப்படி கண்காணிக்கணும்? நம்ம ராணுவத்துறைய தலைமையகம்னு சொல்லி கொண்டோமே, ஆனால் அதை எப்படி கண்காணிக்கணும், எவ்வளோ தூரத்தில் கண்காணிக்கணும், எந்தெந்த வழியில் எவனை ஒரு காட்டுப்பகுதியில் இருக்கிற இடமாவே இருக்கட்டும் அதை கண்காணிக்க வேண்டிய விதத்தில் கண்காணித்து இருந்தால் இந்த 19 பேர் அவங்க கொல்லப்பட்டிருக்க மாட்டாங்க. அவன் நுழையும் பொழுது அவனை காலி பண்ணியிருக்கலாம். அப்போ இந்த எதிரிகள் உள்ள நுழையிற அளவுக்கு பலவீனமான நிலையில் தான் எல்லை இருக்கிறது என்பதை பல சந்தர்ப்பத்தில் பார்க்கிறோம். இதுக்கு முந்தைய 3 மாசத்துக்கு முந்தைய நடந்துச்சு சார். நீங்க பாருங்க, குஜராத் பார்டர்ல இந்த மாதிரி சம்பவம் நடக்கிறது கிடையாது. உங்களுக்கு நம்ம மேற்கு வங்க பார்டர்ல இந்த மாதிரி சம்பவம் அதிகமா நடக்கிறது கிடையாது. அங்க போதைப் பொருள் அதிகமா வருது. இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அதிகம். அத்துமீறல் வேணா நடக்குது. 3 மாசம் முன்னாடி குஜராத் பார்டர்ல நடந்துச்சு. இல்ல நடந்தது சார். இந்த அளவுக்கு தாக்கிட்டு போனாங்கல்ல. இல்ல, ஆனா நான் ரொம்ப வெளிப்படையாவே கேட்கிறேன். இப்ப நீங்க இவ்வளோ சொல்றீங்க இல்லையா, இந்திய ராணுவத்தின் மேல வெறுப்புல இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் ஏன் பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு உதவி செய்யக்கூடாது? யாருக்கு பாகிஸ்தான் உதவி இல்ல, ஊடுருவல்காரர்களுக்கு ஏன் உதவி செய்யக்கூடாது? நான் என்ன கேட்கிறேன், பாகிஸ்தான்காரனுக்கு அங்க உள்ள காஷ்மீர்ல பிரச்சனை இருக்கனால உதவி செய்யலாம். அதுல பிரச்சனை இல்லை. செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கலாம். நான் என்ன சொல்றேன், அப்படி வாய்ப்பு இருக்கலாம்னு நினைக்கும் பொழுது ஒரு அரசாங்கம் எப்படி அதை கண்காணிக்கணும் நான் கேட்கிறேன். அரசாங்கத்தினுடைய வேலை என்ன? வாய்ப்பு இருக்கிறதுக்கு பதில் சொன்னா 21 உயிர் வந்துருமா, 19 உயிர் வந்துருமா? நம்ம ராணுவத்தை இழந்திருக்கோம் என்று சொன்னால் அதை இழக்காமல் தடுப்பதுதான் ஒரு நல்ல நிர்வாகத்துக்கு அழகே தவிர இலக்கு விட்டது குற்றம். இப்போ போய் தாக்குன தவறுன்னு சொல்லல, கரெக்டாக செஞ்சிருக்கிறாங்க. முகாமை போய் அழிச்சு இருந்தால் அது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம், கண்டிப்பா பாராட்டுவோம். அநியாயம் செய்யல, அவன் தாக்கிட்டு போனதுக்கான ஒரு பதிலடியை கொடுத்திருக்கிறார்கள். அதையும் அந்த ஆர்டிக்கல்ல இருக்குது. அந்த பாகிஸ்தான் பக்கம் நிற்க வேண்டிய தேவையில்லைன்னு நம்ம எழுதியிருக்கிறோம். அப்ப என்ன பிரச்சனை என்று கேட்டால், பாகிஸ்தானுடைய இந்த தாக்குதல் விஷயம் இருக்குல்ல, அதுல எங்களுக்கு வேற விதமான சந்தேகங்கள் இருக்கிறது. என்ன சந்தேகம் என்றால், இப்ப எலெக்ஷன்லாம் வரப்போகிறது. இந்த சம்பவத்துக்கு பிறகு நாட்டு மக்கள் மத்தியில் ஒரு தேசமே பாதுகாப்பற்றதா இருக்கிறது, சரியில்லைங்கிற ஒரு கருத்து உருவாக்கம் மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. இந்த ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டதும் அதுக்கு முன்னாடி தொடர் தாக்குதல்கள்னாலையும். இல்லை, எந்த நாட்டில் உண்டாயிருக்கு? நம்ம நாட்டு மக்கள் மத்தியில்
மக்கள் மத்தியில் என்ன இப்படி வந்து அடிச்சுட்டு போகிறான், நம்ம என்ன நிர்வாகம் பண்ணுறோம், அப்புறம் கையாளாகாத அரசாங்கம்ங்கிற மாதிரியான ஒரு கருத்து மக்கள்கிட்ட விதைக்கப்பட்டு இருந்துச்சு. அது வந்து தேர்தலில் பாதிக்கப்படும். சார் நீங்க கையாலாகாத அரசாங்கம்னு சொல்றதை விட இந்த நாட்டின் மேல பற்றில்லாத மக்கள் அங்க அதிகமா இருக்கிறாங்க, நம்ம எடுத்துக்க கூடாதா? எங்க அந்த காஷ்மீர்ல இருந்துட்டு போறாங்க. நான் என்ன கேட்கறேன்னா, காஷ்மீருக்கு தாண்டியுள்ள எல்லையில தானே நீங்க பாதுகாக்கணும். எல்லையை நீங்க பாதுகாக்க வேண்டிய அவன் உள்ளதானே இருப்பான். அதாவது பாக்கி காஷ்மீர் 2 துண்டா இருக்குது, ஒரு துண்டு அவங்ககிட்ட இருக்குது, ஒரு துண்டு நம்மள்கிட்ட இருக்குது. ரெண்டுக்கு நடுவில் நம்ம பாதுகாப்படைய நிப்பாட்டணுமா இல்லையா? நிப்பாட்டி அதை கண்காணித்து இருந்தால் வந்திருக்க இயலுமா? இவன் எவனாவே இருந்துட்டு போறான், காட்டி கொடுக்குறான், உதவி செஞ்சுட்டு போறான், அது நமக்கு இது ப்ரூஃப் ஆகலை. இவங்களே சொல்லல. இன்னைக்கு நாம இங்க உட்காந்து நம்ம வெறுமனே அவங்களே அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் எந்த அளவு கண்காணிக்க சொல்லலை. இந்த தாக்குதலுக்கு உள்ளூர் வாசிகளுடைய உதவி காரணம் என்று மத்திய அரசாங்கமோ உளவுத்துறையோ ராணுவமோ இதுவரைக்கும் சொல்லவில்லை. ஊகமா தான் நீங்க கேக்குறீங்க. அதை அவங்க அந்த குற்றச்சாட்டு சொல்லவே இல்லை. விசாரிச்சுட்டு இருக்குது சார், விசாரிச்சுட்டு இருக்கு. சந்தேக வளையத்திற்குள்ள சில நபர்கள் இருக்கிறாங்க, இருக்கலாம். இருந்தாலும் அது காரணம் அதை சொல்லி தப்பிச்சுக்கிற இயலுமா? இவங்க கடமையை செஞ்சாங்களாங்கிறத நம்ம பார்ப்போம். அப்படி இருக்கிறான்னா கூடுதல் கவனிப்போல இருக்கணும் நான் சொல்றேன். அப்படி நீங்க காஷ்மீர் விவகாரத்தை ரொம்ப நல்லா கவனிச்சாவே தெரியும். நம்ம ஊருக்குள்ள உள்ளூர் போலீஸினுடைய வாகனத்தின் மேல கன்னிவெடி தாக்குதல் நடத்தப்படும். ராணுவ வாகனம் ரோந்து போகும்போது அதன் மேல தாக்குதல் நடத்தப்படும். அதாவது ஊருக்குள்ளேயே நான் சொல்றேன் நான், அதாவது எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல. அப்படி இருக்கும்போது நீங்க இப்ப நடந்த இந்த ஒரு சம்பவம் அப்படிங்கிறது ரொம்ப பார்டர்ல நடந்திருக்குது. எல்லா இடங்கள்லயுமே கண்காணிப்பு வளையத்திற்குள்ள ஒரு ராணுவம் வந்து பாதுகாத்துரும் அப்படின்ட்டு எல்லாம் கிடையாது. அங்க இருக்கக்கூடிய மக்களையும் நம்பி தான் எல்லாருமே இருப்பாங்க. மக்கள் நம்பகத்தன்மை இல்லாம இருக்கும்போது ராணுவம் மட்டும் என்ன சார் பண்ண முடியும்? அதாவது நீங்க பிரிச்சு பார்க்கணும். அதாவது காஷ்மீர் மக்களோட ராணுவத்துக்கு உள்ள சண்டையில இவன் வந்து பாட்டி சம்பளத்தெல்லாம் சுட்டு ஒரு செய்தியும் வரல, பாம்பெலாம் வீசல, கல்ல விட்டு தான் அடிக்கிறான். இவனுக்கு உள்ளது என்னென்று இதுல இருந்து அவனுக்கு தீவிர தொடர்புலாம் கிடையாதுன்னு தெரியுது. காஷ்மீர் பெல்லட்டு குண்டுகளை போடுறாங்க, அந்த அளவுக்கு பயங்கரமான பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. நூற்றுக்கணக்கான பேரை காலி பண்ணியிருக்கிறாங்க. 78 நாள் ஊரடங்கு உத்தரவு போடப்படுது. இவ்வளவு பெரிய கொந்தளிப்புல இருந்தும் கூட அவங்க குண்டு வச்சாங்களா? அவங்க ஏதாவது இந்த மாதிரி ஒரு வெப்பன்ஸ் வச்சு ஏதாவது தாக்குதல் பண்ணியிருக்காங்களா? இல்லை, வைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்காம போயிருக்கலாம். வாய்ப்பு கிடைக்காம இருக்கும், அது பிரச்சனை இல்லை. அது நம்மளா சொல்லிக்கிறது. அது செய்யறாங்க, அழகாக செய்யலாம். செய்ய நினைச்சாங்கன்னு சொன்னா, ஒரு மாநில மக்களே நினைச்சாங்கன்னு சொன்னா அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. அவங்களுக்கு நாட்டம் கிடையாது. அந்த காஷ்மீர் மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க அமைதி விரும்புகிற மக்கள் தான். அந்த ஒரு நல்லா தெரிகிறது. அது வேற விஷயம். இது இராணுவத்துக்குள்ள விஷயம். இது அந்த காஷ்மீர் மக்கள் அப்படி செய்யற காரணத்தினால அவன் வந்து ஊடுருவி அடிக்கிற அளவுக்கு இவங்க விட்டாங்கன்னு நம்ம கேட்குறோம். இல்லை, ஏன் சார் அப்படி ஒரு 70 நாள் நடந்த ஒரு சம்பவத்தை பயன்படுத்தி ஏன் ஊடுருவி வந்திருக்க முடியாது? இல்லை, ஊடுருவி வருமானு ஏன் விளங்கலன்னு நான் கேட்குறேன். வந்திருக்கலாம், வந்தே இருக்கட்டுமே. நான் கேட்குறேன் என்ன தெரியுமா, 70 நாள் ஊரடங்கு போற அளவுக்கு இருக்குது. அப்ப எவ்வளவு கண்காணிப்பா எல்லையை பாதுகாக்கணும். இல்ல, இவங்க எல்லையை பாதுகாக்காம காஷ்மீர் பெண்களை கற்பழிக்கிறதுல தான் இறங்கிட்டு இருக்கிறாங்க. அதான் நடக்கிறது. உண்மை. நீங்க இப்படி அபாண்டமான குற்றச்சாட்டு ஆதாரத்தோடு இருக்கிறது. அவ்வளவு ஆதாரத்தோடு நீங்க கொடுத்தீங்கன்னா நான் போறதுக்கு ஏதாவது உங்க மேல ஏதாவது வழக்கு சம்பந்தப்பட்ட துறை அதை நீங்க தான் எதிர்க்க. கண்டிப்பா ஆதாரம் இருக்குது. சரி, ஆதாரம் இல்ல நான் சொல்றேன். இல்ல ஒரு நிமிஷம் சார், நான் சொல்லிடுறேன். நீங்க இப்ப நடந்த சம்பவத்துக்கு காரணமோ ராணுவம் வந்து அங்க கற்பழிப்புல அதிகமா ஈடுபட்டதான் காரணம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இல்ல இல்ல, அதுவும் நடந்ததுங்க. அதுவும் பல விஷயங்கள் இருக்குது. உங்ககிட்ட ஏதாவது ஆதாரம் இருந்ததுன்னா நீங்க கொடுங்க, அதை போடுறதுக்கு நான் தயாரா. சட்ட ரீதியா ஏதாவது வழக்கு வந்தா நீங்க சந்திச்சு. இது வந்து நாம சொல்லக்கூடிய இந்த செய்தி ஆங்கில நாளிதழ்கள்ல வந்திருக்கு. அவங்க மேல வழக்கு போடல. நாளிதழ்கள்ல நிறைய வரும் சார். எல்லாத்தையும் நீங்க வழக்கு போடலங்கிற இல்ல நான் சொல்றேன். இல்ல, இந்த மாதிரி விஷயம் வழக்கு போட்டு. திரு ஜெய்னுல் ஆபிதீனுக்கு இந்த இந்திய அரசாங்கத்தின் மேலையும் இந்திய ராணுவத்தின் மேலையும் நம்பிக்கை இருக்கா? முதல்ல நாட்டு மக்களுக்கு குறைஞ்சு போச்சு. உங்களுக்கு இருக்கா சார்? நாட்டு மக்கள் நான் ஒரு ஆள் தானே. உங்களுக்கு இல்ல? ஆமா, இல்ல, குறைஞ்சு போச்சு. ஏன் சொன்னா, நம்ம நாட்டு பார்லிமெண்ட்டும் தாக்குறான். எந்த ஆட்சி இருந்தாலும் சரி, பாராளுமன்றத்திலும் தாக்கிட்டு போனான்னு சொல்றோம். ஒரு பாராளுமன்றத்தை தாக்குற அளவுக்கு பலவீனமா நம்ம இருக்கலாமா? எந்த நாட்டிலே நடக்குமா? எந்த ஒரு நாட்டிலேயாவது ராணுவ பாதுகாப்பு உள்ள இந்தியாவுடைய அடையாள சின்னம் பார்லிமெண்ட் இல்ல. அந்த தாக்குதலுக்கெல்லாம் பின்னாடி காரணமா யாராவே இருக்கட்டும், இது ஒரு பதிலாங்கிறேன். ஒரு அரசாங்கம் சொல்ற பதிலா இது? நீங்க சொல்லலாம் பத்திரிகையாளர், ஒரு அரசாங்கத்தினுடைய பதில் இப்படியா இருக்கிறது? நாங்கள் வந்து தாக்கிட்டு போயிட்டு அப்ப நீ எதுக்கு ஆட்சியில் இருக்கிற? உன்னை ஆட்சியில் வைத்திருப்பது இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு தடுப்பதற்கு தான்.
அது ஏன் செஞ்சுட்டான் தெரியுமான்னு காரணம் சொன்னா, நீங்க இந்த அரசுக்கு எதிரான என்ன இந்த அரசுக்கு எதிராக இல்ல. சார், நான் பொதுவா பார்லிமெண்ட் இல்ல தாக்குதல் சார், இல்ல நான் கேட்கிறேன், இந்திய அரசாங்கத்திற்கு எதிரான என்ன ஓட்டம் கொண்டவரா ஜெயினுல் ஆபிதீன்? இந்திய அரசாங்கத்துக்கு எதிரானது இல்ல. நம்பிக்கை இல்லைன்னு சொன்னா நாங்க எப்படி எடுத்துக்கிறோம்? இந்தியாவை ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் மீது. காங்கிரஸ் ஆண்டா உங்களுக்கு காங்கிரஸ் ஆளும் போது பார்லிமெண்ட் தாக்கிட்டு போனான். அதை தான் கேட்கிறேன், உங்களுக்கு யார் மேலதான் நம்பிக்கை இருக்கு சார்? பொறுப்பே இல்லை யாருக்கும், பொறுப்பா செய்யுங்கிறான். நம்ம சொல்ற விஷயம் என்னன்னு கேட்டா, ஆட்சியில் இருக்கிறவங்க என்னென்ன நடக்கும்னு தூரத்தில் கவனிக்கணும், விளைவுகளை கவனிக்கணும், பாதுகாக்கப்பட வேண்டியவங்களை ஒழுங்கா பாதுகாக்கணும், அதுல கூடுதல் கவனம் செலுத்தணும். கலவரம் செய்வதற்கும் அடுத்தவங்க தாக்கு சிறுபான்மை அளிக்கிறதுக்கும் கவனம் செலுத்தினாங்கன்னா நாட்டில் அவங்களுக்கு பொறுப்பு இல்லாமல் போயிடும். திரு ஜெயினுல் ஆபிதீனுடைய வார்த்தைகளை கேட்டு அது சரியா இருக்கும் அப்படின்ட்டு நம்புறதுக்கு பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது நீங்க இப்படி பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஒரு தவறான ஒரு தலைமுறையை உருவாக்குறீங்கன்னு நாங்க ஏன் நினைக்க கூடாது? இல்ல, நாங்க உருவாக்குறோம்னா தேசபக்தி அதிகரிக்கிற பேச்சு நான் பேசுறதெல்லாம் எப்படி? அரசாங்கம் இது மாதிரி விடக்கூடாது, இன்னும் கடுமையா இருக்க வேண்டும், கண்காணிப்புன்னு சொன்னா இது குற்றம் சொல்றது வருமா? நாடு ஒழுங்கா கண்காணிப்பு. எனக்கு மக்களுக்கே இந்த நாட்டின் மேல உதாரணம் கேட்கறேன், உங்களை திருப்பி நான் கேட்கறேன். சொல்லுங்க. கோயமுத்தூர் கலவரத்தை பத்தி கேள்வி கேட்டீங்க. அப்ப அந்த போலீஸ்காரனுக்கு ஒரு நியாயம் இருந்து நீங்க ஏன் போலீஸ்காரன் தடுக்கணும்னு கேட்டீங்க. போலீஸ்காரன் தடுக்காம இருந்ததுக்கு நியாயம் இருந்திருக்கும்ல. தடுக்காம இருந்ததுக்கு நியாயம் இருக்கா? அப்படி இல்ல, அதுக்கு என்ன சொல்லுவீங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் சொல்லிட்டு இருப்போமே. நான் காரணமே சொல்லல சார். ஒரு 500 பேர் இருக்கிறான், அங்க இருக்கிற 50 போலீஸ் 500 பேர் அடிச்சா போலீஸ்காரன் சேர்த்தா யார் கொடுப்பா? அது நான் இல்ல சொன்னேன், நீங்க சொல்லலையே. நீங்க கேட்கும் என்ன கேட்டீங்க? என்ன கேட்டேன் நான்? போலீஸார் அதை கை கட்டி வேடிக்கை பார்த்தாங்க எல்லாரும் சொன்னாங்கன்னு நான் சொல்றேன். அதுதான் சொல்றேன். எல்லாரும் போலீஸுக்கு அவ்வளவு எதிர்பார்க்கும் போது நீங்க எதிர்பார்த்தா ராணுவத்தை நம்ம கூட எதிர்பார்க்க மாட்டோமா? போலீஸார் இப்படி கை கட்டி இருந்தாங்கன்னு விமர்சனம் பண்றோம்ல. ஒரு வார்த்தை அளவு கூட உங்களுக்கு இந்த ராணுவத்திற்கும் இந்த நாட்டிற்கு ஆதரவாகவும் பேசுறதுக்கு உங்களுக்கு ஏன் இவ்வளவு தயக்கமா இருக்கு? இல்லையே, தயக்கம் வரலையே. நேற்று தாக்குனது ஆதரிக்கிறேன், நேற்று பதிலடி கொடுத்தது நான் ஆதரிக்க செய்யறேன், ஒழுங்க செய்யலைங்கிறேன். எதிரிகளை ஒழுங்கான முறையில் நீங்கள் ஒழுங்கா அப்படின்னா இவ்வளவு காரம் போட்டு இவ்வளவு உப்பு போட்டு சமைக்கிறதுக்கு சமையல் கிடையாது. நீங்க அது ஒரு போர்க்களம். அது அங்க எந்த சைடுல இருந்து யார் தாக்குவாங்கன்னு தெரியாது. ஒரு நாட்டை பாதுகாக்கிறேன்னு சொல்ற போர்க்களத்தை சொல்லலாம். சரி சார், அது பார்டர் தானே. அது பார்டர். நான் என்ன கேட்கிறேன், நீங்க என்னதான் எதிர்பார்க்கறீங்க? நான் கேட்கிறேன், நீங்க என்ன எதிர்பார்க்கிறோம் என்று கேட்டால், ஒரு ராணுவ கட்டமைப்புல ஆயுதங்கள் வச்சிருக்கிறோம், அதுக்கு செலவழிக்கிறோம், எல்லாம் செய்யறோம். பொறுப்புணர்வுகள் சரியா சொல்லிக் கொடுக்கப்படாததுனால தான் சீனாக்காரன் போன வாரம் உள்ள வந்துட்டான். அது செய்தியாகத்தான் ஆக்குறமே தவிர அவங்க உள்ள வர முடிஞ்சுச்சு நம்ம நாட்டுக்குள்ள. நாடு பலவீனமா இருக்குன்னு கவலைப்படுறது தேசபக்திக்கு எதிரானதா? தூண்டி விடுறதா? எல்லாரும் இந்த மாதிரி கவலைப்பட்டதான் நல்லாச்சு அமையும். நான் கவலைப்படுற மாதிரி எல்லாரும் கவலைப்படுங்க. சீனாக்காரன் இப்படி ஊடுருவிங்க வர்றான், நம்ம நாட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கான்ல, உள்ள நுழைஞ்சு முகாமில் அமைச்சிருக்கிறான்ல, அதுக்கு நம்ம என்ன செஞ்சோம்? அவன் முகாம் அமைச்சிட்டு இருக்கும் போது தான் போய் அவனை போய் பார்த்துருவோம். சீனாவுக்கு போயிட்டு வந்தார் பிரதமர். ஏன் சார் உங்களை மாதிரி இந்த அரசாங்கத்திற்கு ஓரளவு இந்த அரசாங்கம் சரியா செயல்படலை அப்படின்ட்டு நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தங்க உதவி செய்யக்கூடாது? எப்படி புரியல. இப்போ இந்த அரசாங்கம் சரியா செயல்படலை அப்படின்ட்டு நீங்க அதிருப்தியா இருக்கிறீங்க இல்லையா? இதே மாதிரி அதிருப்தியா இருக்கக்கூடியவங்க பாகிஸ்தானுக்கு உதவி செய்யற மாதிரி ஏன் சீனாக்காரனுக்கு உதவி செய்யக்கூடாது? திரும்ப தான் நான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா, அதிருப்தி என்பது ரெண்டா நீங்க பார்க்கணும். நான் சொல்லுவது போதுமானதை செய்யலன்னு அதிருப்தியா இருக்கிறேன். நான் அவனுக்கு உதவி செய்ய மாட்டேன். பாகிஸ்தானையும் சீனாவையும் அடிச்சது பத்தலன்னு நினைக்கிறேன். நான் சீனாவுக்கு உதவி செய்வேனா? என்னைய மாதிரி அதிருப்தியாளர்கள் சீனாவுக்கு உதவி செய்ய மாட்டாங்க. இந்தியாவை அழிக்கணும்னு அதிருப்தியாளர் இருப்பான் பாருங்க, அவன் வேணா உதவி செய்வான். நான் எந்த மாதிரியான ஆள் என்று கேட்டால், இந்தியாவை இன்னும் பாதுகாக்கணும், இன்னும் உறுதியை காட்டணும், இன்னும் கண்காணிப்பா இருக்கணும். அதுக்காக அப்படி நினைக்கிற ஒருத்தன் எப்படி சீனாவுக்கு உதவி செய்வான்? இல்ல, அதுக்காக நீங்க என்ன பண்றீங்க? இப்ப நீங்க சொல்றீங்க. இல்ல நான் கேட்கிறேன் சார், உங்களுடைய மேடை பேச்சுகள் எல்லாம் கூட நாங்க பேசும்போது, நீங்க பேசுறத நாங்க கேட்கும்போது என்னன்னா, நீங்க இந்த ஒட்டகம் விஷயத்துல கூட பேசும்போது நீங்க நீதிபதிகளை நான் வெளிப்படையா கேட்கிறேன், நீங்க அதுக்குண்டான பதிலை நீங்க சொல்லிக்கங்க. நீங்க அவன் இவன் அப்படின்ட்டு ஒருமையில தான் விழிக்கிறீங்க. அது உங்களுடைய வழக்கம் தானா? இல்ல இஸ்லாத்தின்படி அப்படிதான் கூப்பிடணுமா? அப்படிதான் சொல்லுவீங்களா? இது இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சப்ப? இல்ல நான் இதுக்குள்ள திரும்ப வருவேன், நீங்க சொல்லுங்க. நான் என்ன பேசுறோம்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு நீதிபதியை போய் சொல்றதுங்கிற ஒரு விஷயம். அப்படி இல்லாம ஒருத்தன் இப்படி சொல்றான், ஒருத்தன் அப்படி சொல்றான்னு சொல்றோம்ல. அதாவது ஒரு நீதிபதி இப்படி சொல்லும்போது இன்னும் அப்படி சொல்லும்போது ஆளை குறிப்பிடாம ஒருத்தன் கூடுங்கிறான், ஒருத்தன் கூடாதுங்கிறான் என்று சொல்லும் பொழுது பேச்சு வழக்கில் எல்லாருமே இது மாதிரி சொல்ற வழக்கம் இருக்குது. அந்த மாதிரி நேரத்தில் அப்படி சொல்லியிருப்போமே தவிர அது மரியாதை குறைவெல்லாம் கிடையாது. எது நீங்க பேச அந்த மாதிரி தோரணையில் சொன்னா திமுக அதிமுக பேசும்போது கூட ஒரு திமுக அப்படி சொல்றான், இன்னொரு திமுக எப்படி சொல்றாங்கிறோம். அது ஒரு ஆளை குறிப்பிட்டா மரியாதை குறைவுங்களாம். ஒரு கட்ட கலைஞர், அன்பழகன், ஜெயலலிதான்னு சொன்னா மரியாதை குறைவுங்களாம். ஒருத்தன் எப்படி சொன்னா ஒருத்தன் அப்படி சொல்றான்னா எப்படி மரியாதை குறைவாகும்?
அது கூட நாகரிகமாக சொல்லலாம், நல்லா சொல்லலாம். அது மரியாதை குறைவு கிடையாது, அது யாரையும் குறிப்பிட்டு சொல்றது இல்லை. இதை தான் சார் நான் கேட்குறேன். இப்போ நீங்க ஒரு நல்ல ஒரு மூத்த முன்னோடி தலைவராக இருக்கக்கூடிய நீங்களே நீங்க அவன் இவன் அப்படின்ட்டு நீங்க பேசிட்டு இந்த அரசாங்கத்திற்கு அது எதிரான நான் சொன்னா நீங்க தப்பா நினைச்சுக்குவீங்க. அதனால எதிரானன்னு வேணாம், அதிருப்தியில ஆதங்கத்திலன்ட்டு கூட நான் எடுத்துக்கலாம். ஆதங்கத்துல பேசக்கூடிய விஷயத்த ஏன் கீழே உட்கார்ந்துட்டு கேட்கக்கூடிய ஒரு தலைமுறை தவறா எடுத்துக்க கூடாது, தவறா புரிஞ்சுக்க கூடாது? ஆதங்கத்துல பேசக்கூடிய விஷயத்த ஏன் கீழே உட்கார்ந்துட்டு கேட்கக்கூடிய ஒரு தலைமுறை தவறா எடுத்துக்க கூடாது, தவறா புரிஞ்சுக்க கூடாது? இல்லை, நான் என்ன பேசவே இல்லையே, என்ன பேசுனேன்? இல்ல நீங்க இப்ப சார், இல்ல சார், இப்ப நீங்க சொல்றீங்கல்ல சார், உங்களுக்கு நம்பிக்கை இருக்கான்னு நான் கேட்டேன். நீங்க என்ன சொன்னீங்கன்னா நாட்டு மக்களுக்கே நம்பிக்கை இல்லைன்னு சொல்றீங்க. நம்பிக்கை இல்லைன்னு சொல்ல, குறைஞ்சிட்டு வருதுன்னு சொல்றேன். நம்பிக்கை இல்லைன்னு நான் வார்த்தையை சொல்லவே இல்லையா? சரி, குறைந்து கொண்டு வருது. எந்த வகையிலன்னு சொல்லுங்க. இதை மட்டும் நீங்க இந்த ராணுவ தாக்குதலை விட்டுருங்க சார். இல்ல எந்த வகையில், எந்த வகையில நாட்டின் பாதுகாப்பு என்று எடுத்துக்கொண்டோமேயானால் ஒவ்வொரு நாடும் தன்னுடைய நாட்டை எப்படி பாதுகாக்கிறது என்பதை நம்ம படிக்கிறோம். சரி, அவன் எவ்வளவு கண்காணிப்பா தன்னுடைய நாட்டை வைத்திருக்கிறான்னு பார்க்கிறோம். நம்ம நாட்டில் எடுத்துக்கொண்டோமேயானால், அதாவது இப்போ சைனாக்காரன் உள்ள வந்து ஊடுருவான்னு கேள்விப்படும் போது நம்ம நாடை பாதுகாக்கிறோமா இல்லையா என்று ஒரு ஆதங்கம் எனக்கு வருகிறது. பாகிஸ்தான்காரன் உள்ள வந்து பார்லிமெண்ட் அடிக்கிறாங்கிறான், தலைவட்டி போட்டு போறேங்கிறான், ஒவ்வொரு முகாமிலும் போய் அடிக்கிறான், பம்பாய் வரைக்கும் வந்து மும்பையில் வரைக்கும் தாஜ் ஹோட்டலில் வந்து அது எங்கே இருக்குது இது எங்கே இருக்குது அவ்வளோ தூரத்தில் வந்து அடிச்சுட்டு போகிறான். அது வரைக்கும் நம்ம உளவுத்துறை என்ன செய்கிறோம், நம்ம போலீஸ் என்ன செய்யுது, நம்ம ராணுவம் என்ன செய்யுது, நம்ம அரசுடைய செட்டப் சரியாக இருக்குதா, எல்லாம் எந்த வகையிலும் நம்ம குறைவு கிடையாது. ஆயுதம், வெப்பன்ஸு, மற்ற அதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய நாட்டையும் சமாளிக்கிற அளவுக்கு வலிமையாக இருக்கிற ஒரு நாடு, அதை ஆளுகிற நிர்வகிக்கிற மனிதர்கள் பலவீனமாக இருக்கிறதுனால் ஒரு பின்னடைவாக இருக்கிறதுன்னு ஒரு கவலை, ஆதங்கம். இதுல என்ன தவறு காண்றீங்க நீங்க? எந்த வகையில பின்னடைவு அப்படின்னு நீங்க சொல்றீங்க? ஆமாங்க, பார்லிமெண்ட் பின்னடைவு இல்லையா? இல்ல சார், நீங்க இது எந்த வகையில வந்து சார் சொன்னீங்க அப்படின்னாலும் இதுக்கு இந்த தாக்குதல்களுக்கு பின்னாடி எல்லாம் ஏதாவது ஒரு இஸ்லாமிய நபர்களுடைய பெயரா தான் வருதுங்கும் போது இங்க இந்த அரசாங்கம் கொஞ்சம் அவங்கள கூடுதலா கண்காணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுல என்ன தப்பு? அதைத்தான் நான் சொல்றேன், கண்காணிக்கலன்னு. அந்த கோவம் தான் உங்களுக்கு கேட்கிறேன். அந்த கோவம் தான் அந்த கோவத்தினால தான் உங்களுக்கு இந்த அடிச்சிட்டு போறான்னா. சரி, இந்தியா என்ன ஏன் சந்தேகப்படுறேன்னு கேக்குறீங்க? அதை அடிச்சவன்லாம் பாகிஸ்தான்காரன், நல்லா கவனிக்கணும். பாராளுமன்ற தாக்குதல் நடத்தினவன் பேர் முஸ்லீமா இருக்கலாம், இந்திய முஸ்லீம் போய் தாக்கல, பாகிஸ்தான் முஸ்லீம் வந்து தாக்குறான். அவன் நாட்டுக்கு விசுவாசம் வந்து தாக்கிட்டு போறான்னு வைங்க, அது எங்கள் மீது அது வராது. நாங்க என்ன கேட்கறோம்னா, இன்னொரு நாட்டுக்காரன் நம்ம நாட்டுக்குள்ள பார்லிமெண்ட் வந்து தாக்குற அளவுக்கு வர்றான்னு சொன்னா நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், ஏன் செய்யல? இதை இந்த பொறுப்பை உண்டாக்குறது இந்த கேள்வியெல்லாம் நான் கேட்கிறோம். நாங்க போய் செய்ய முடியாது, என்ன செய்யணும்னா சொல்லதான் முடியும். இது அவங்க காதுக்கு எட்டட்டும். ஒரு குறைந்தபட்சம் தேசப்பற்று இருக்கக்கூடிய, அதாவது இந்த நாட்டின் மேல பற்று இருக்கக்கூடிய ஒரு தலைமுறையை நீங்க உருவாக்கலாம். அதை வேணா கண்டிப்பா கண்டிப்பா அதை செஞ்சுட்டு இருக்கிறீங்க. அதை செஞ்சுட்டு இருக்கிறோம். சரி சரி சரி. இந்த வார்த்தையே தேசப்பற்றுடைய வெளிப்பாடு தானங்க. நான் சந்தோஷப்படலை அடிச்சுட்டு போயிட்டான்னு, ஏன் அடிக்க விட்டீங்கன்னு நான் கேட்கிறேன். நான் என்ன கேட்குறேன்னா, ஏன் பார்லிமெண்ட்டுக்குள்ள அடிக்க விட்டீங்க? எதுக்கு நம்ம ராணுவ வீரர் அடிக்கும்போது பார்த்துக்கிட்டு இருந்தீங்க? இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு நீங்கள் செய்யலை அப்படின்னு கேட்டால் அது வந்து ஒரு தேசப்பற்ற உருவாக்குமா, தேசப்பற்றுக்கு எதிராக வருமா? நான் கேட்குறேன், அந்த மாதிரி கேட்கல. நான் வந்து நீங்கள் பாகிஸ்தானை தாக்குனேன்னு நான் கேட்டேன்னா, நேற்றைய தாக்குதல் நம்ம இதை கேள்வி எழுப்பணுமா? அது கேட்கவே இல்லையே. நம்மளையே தாக்க விட்டேன்னு தான் நான் கேட்குறேன். அதாவது நியாயமான காரணங்களை ஆராய்ஞ்சு ஆதரவு கொடுக்கும். ஆமாம், என்ன மாதிரியான பின்னடைவுல சப்போர்ட்டில் செஞ்சு இருந்தாலும் காரணம் இருந்தாலும் நீங்கள் செய்கிற கடமையை சரியாக செய்யலை. நாடு இப்படி இருக்கக்கூடாது, எந்த நாடும் இருக்கக்கூடாது. எந்த நாடும் தன்னுடைய எல்லையை பாதுகாக்க தவறினால் அது நாடே கிடையாது. அந்த பொறுப்பு வரணும். ராணுவத்துக்கு இல்லை, போலீஸுக்கு இல்லை, உளவுத்துறைக்கு இல்லை, ஆட்சியில் இருந்த எந்த கட்சிக்கும் இல்லைங்கிறது தான் எங்களுடைய கருத்தாக இருக்கிறது. ஏன் அது வரணும்? ஏன் இல்லாமல் போச்சு சார்? ஏன் இல்லைன்னா அவங்க ஊழல் சம்பாதிக்க அதில் தான் அக்கறை செலுத்துகிறாங்க. நான் இது நாடுடைய பாதுகாப்பு ஃபஸ்ட்டாக இல்லை, வேற ஒரு விஷயங்கள் அவங்களுக்கு ஃபஸ்ட்டாக தெரிகிறது. நம்ம இந்த கோயம்புத்தூர் அட்டாக்கு நம்ம பார்க்கும்போது அங்கே இருந்த நிறைய இளைஞர்களை நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 18லேருந்து ஒரு 30 வயசுக்கு உள்ளார இருக்கக்கூடிய இளைஞர்களாக ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தாங்க. இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு தலைமுறையே ஒரு மதவெறியோட உருவாயிட்டு இருக்கோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை அந்த சம்பவம் உண்டாக்குனது. அதே மாதிரி மதவெறியோட இஸ்லாமிய சமூகத்திலையும் ஒரு தலைமுறை உருவாயிட்டு இருக்கா நான் கேட்குறேன். அப்படி உருவாகி இருந்தால் கோயம்புத்தூர்ல அதே மாதிரி அவன் கிளம்பி வந்திருப்பான். உருவாகலை. அவன் நாங்கள் கூட சும்மா தான் இருந்தோம். அரசாங்கம் பார்த்துக்கிறோம், போலீஸார் பார்த்துக்குருவாங்கன்னு சொல்லி நாங்கள் சும்மா இருந்தமே. பொறுமை காக்குறாங்க அப்படின்னு சொன்னா வச்சுக்கலாமா? உருவாகி அர்த்தம். அதான் சொல்றேன், உருவாகி பொறுமையா இருக்கிறாங்க. அப்படி உருவாகவே இல்லை. உருவான பொறுமை காக்க முடியாது. சரி, இது மாதிரி உருவானது வெளிப்படுத்த தான் தோணும். அதனால நாங்கள் உருவாகவே இல்லை. அப்படி ஒரு சிந்தனை எங்களுக்கு வரவே இல்லை. அரசாங்கத்துக்கு தகவல் கொடுத்தோம், பாதுகாப்பு போடுங்க, மேலே வரைக்கும் பேசணும்.
இந்தந்த ஏரியாக்கெல்லாம் கொஞ்சம் சந்தேகத்துக்குரிய இடமா இருக்குது, கூடுதல் பாதுகாப்பு பலப்படுத்துங்கன்னு இப்படி கோரிக்கை வச்சமே தவிர அப்படி நாங்கள் உருவாகவே இல்லை. அதே நேரத்தில் அவங்க உருவாகிட்டாங்கன்னு சொல்றீங்கல்ல, அதுல ரெண்டு உருவாகிட்டாங்கன்னு நான் சொல்லல. இல்ல இந்து அப்படி ஒரு தோற்றம் இருக்குங்களா? அதுல என்ன விஷயம் நீ பார்க்கணும்னா, ஒரு செல்போன் கடையில் கொள்ள நீங்கள் டிவிலாம் எல்லா டிவிலையும் வந்துச்சு அந்த வீடியோ. செல்போன் கடை சட்டரை தூக்கி உள்ளே வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. அது ஒவ்வொருத்தனும் ஒன்றும் எடுத்து உள்ள நுழையிறான் 50 வரை வர்றாங்க, ஆளுக்கு ஒரு பீஸ் எடுத்துகிட்டு வெளியேறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 200-300 பேருக்கு மேலே வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. அதில் ஒருத்தனாச்சு ஏன்டா கொள்ளையாண்டா அடிக்கிறீங்க, இதெல்லாம் சரியாடா, இதெல்லாம் நம்ம இந்து மதத்தில் இப்படிலாம் செய்யலாமாடா, ஒரு அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்படலாமான்னு ஒருத்தன் கேட்டான். அதில் இல்லை, அது எல்லாமே வந்து பங்களாதேஷ்காரங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இன்னும் சரியான ஆள் யாருன்ட்டு தெரியல. சரி, ஆனால் இதை வந்து நம்ம பொதுவாக அந்த ஊருக்காரங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம போட வேணாம். அதுவும் வந்து விசாரணையில் இருக்குது. இருங்க, பங்களாதேஷ்காரங்கன்னு சொல்றீங்க அப்படின்னு நான் இல்லை சார், அது வந்து விசாரணையில் இருக்கு. அது வந்து இந்த சம்பவம் நடந்து திட்டமிட்ட விஷயத்துக்கு பங்களாதேஷ்காரன்னு சொல்லுங்க. இல்லை, நீங்கள் அந்த ஷட்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெல்டிங் வச்சு கட் பண்ணி உள்ள நுழைஞ்சிருக்கிறாங்க. சரி, இல்ல அது வந்து பிளானா வந்து இந்த மதத்தை பின்பற்றக்கூடிய நபர்கள் தான் பண்ணாங்க அப்படின்னு நீங்க ஆதாரம் இல்லாம சொல்ல வேண்டாம். இல்ல இல்ல சொல்றேன், ஆதாரம் விசாரணையில இருக்கிறதுனால இல்ல ஆதாரம் அதுக்கெல்லாம் விசாரணைலாம் கிடையாது. என்னட்டா முடிஞ்சிருச்சு. ஏன்னா அந்த சட்டரை துறக்கிறவன் யாரு, உள்ள போன் எடுத்து தேடி கைது பண்ணி உள்ள இருக்கிறாங்க, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுல ஒரு ஆள் கூட பங்களாதேஷ் ஆள் இல்ல. இந்த கைது செய்யப்பட்ட வீடியோவை பார்த்து அதுல ஒவ்வொருத்தரும் அடையாளம் கண்டு தான் போலீஸ் பிடிச்சிருக்கிறாங்க. அப்ப பங்களாதேஷ்காரன் இல்ல. அது போக பங்களாதேஷ்காரன் அந்த சசிகுமாரை கொல்லப்படுறது அவனுக்கு எப்படி தெரியும்? அடுத்த நாள் வந்து இறங்கிடுவான் நம்ம பங்களாதேஷ்ல இருந்து. அவ்வளவு பாதுகாப்பு இன்னும் பலவீனமா இருக்கா சொல்ல வரீங்க? அங்க இருக்கக்கூடிய நபர்கள் சார், நம்ம இங்க பாருங்க, நங்கனூர்ல உள்ள ஒரு ஐடி பொண்ணு ஒண்ணு செத்து போச்சு. அது உள்ளூர்காரன் தான் யாரோ கொண்டு இருப்பாங்க அப்படின்ட்டு பார்த்தா கடைசியில பார்த்தா பீகார்காரங்க 2 பேர். அதனால நான் நிறைய மாநிலத்தை சேர்ந்தவங்க இங்க இருக்கிற அந்த எண்ணிக்கையிலே பங்களாதேஷ் இருக்காங்க. கோயம்புத்தூர் நான் கேட்கிறேன், இந்த திரண்டு போனாங்க அவ்வளவு பெரிய கூட்டம், 4 பேர் படிக்க வேண்டாம் வந்திருப்பான். பங்களாதேஷுக்காரன் இருக்கலாம், இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்தியாக்காரன் பங்களாதேஷில் இருப்பான், பங்களாதேஷுக்காரன் இந்தியாவில் இருப்பான். அதில் கோயம்புத்தூர் ஒரு நகரத்தில் 2 பேரோ 3 பேரோ படிக்கிறதுக்காண்டி வந்து ஏதாவது காலேஜில் படிச்சுட்டு இருந்தால் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். இதுதான் இருக்குமே தவிர இவ்வளோ பெரிய லாட் ஆஃப் நம்பரும் வந்து பங்களாதேஷா. அவன் ஏன் பங்களாதேஷில் போய் நுழையிற? அவனுக்கு என்ன தேவை இருக்குது? இல்லை, பங்களாதேஷ் முஸ்லீம், அவன் ஏன் முஸ்லீம் கடையை உடைக்கின்ற அவனுக்கு ஏன் அந்த அப்படி என்ன வருது அவனுக்கு? இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூக வலைத்தளங்கள் எல்லாத்துலேயும் நீங்கள் புழங்கி கொண்டும் இருக்கக்கூடிய ஒரு நபர், உங்களுடைய அமைப்பும் புழங்கிட்டு தான் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். எப்படி எல்லா விதமான கருத்துக்களையும் ரொம்ப கட்டற்று வெளிப்படுத்துவதற்கான ஒரு தளமா அது இருக்குது அப்படிங்கும்போது அது எப்படி பயன்படுத்தப்பட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க இந்த மத பிரச்சாரம் சம்பந்தமான விஷயங்கள்ல? சமூக வலைதளங்களை பொறுத்த வரைக்கும் அது கட்டுப்பாடற்றதாக இருக்கிறதுனால அதிகமான பேர் அது முறையை பயன்படுத்தலை. ஏன்னா இஷ்டத்துக்கு என்ன எழுதிட்டு இருக்கிறாங்க, ஒரு ஆதாரம் இல்லாமல் பரப்புகிறாங்க, அது ஒரு ஜாஸ்தியாக இருக்கிறது. அதே நேரத்தில் வந்து அதன் பக்கம் மக்கள் அதிகமாக ஈர்க்கப்படுறது காரணம் என்னன்னு கேட்டால், இந்த ஊடகங்கள் இருக்கு இல்லையா, டிவி பேப்பர் ஊடகங்கள், இவர்கள் வந்து என்ன செய்கிறாங்கன்னா ஒரு சமுதாயத்தினுடைய செய்தியை இருட்டடிப்பு செய்வது, அவங்கள வந்து இந்த தீவிரவாத சித்தரி இந்த மாதிரி வேலையை செய்யும் பொழுது அவனுக்கு ஒரு தேட்டமாக அது ஒன்று தான் இருக்குது. அவன்கிட்ட வந்த பிறகு பத்திரிகையில் சொல்ல ஆரம்பிக்கிறீங்க. இப்போலாம் என்ன ஆகுதுன்னு கேட்டால், ஃபேஸ்புக்கில் சில விஷயங்கள் பரவுன பிறகு வேறு வழியே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி அது உதவுது. அது தள்ளப்பட்டது காரணமே இல்லைன்னு நாங்கள் பேப்பர் வாங்கி டிவியை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். அதில் சரியான முறையில் வந்து செய்திகள் தரப்படலை. ஒரு கட்சி செய்தியை கொடுக்குறாங்க, இல்லை ஒரு சார்பாக கொடுக்குறாங்க, அல்லது உப்பு சப்பு இல்லாத ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. ஒரு குண்டு வடிபட்டு 100 பேர் இறந்துருப்பான், அது செய்தியாக இல்லாமல் நமீதாவுக்கு இன்று பிறந்த நாள்னு தலைப்பு செய்தி போடுவாங்க. உதாரணம் சொல்கிறேன். இது மாதிரி எல்லாம் இருக்கிற பார்த்து வெறுப்படைந்த மக்களுக்கு வந்து அந்த ஃபேஸ்புக்கு அந்த முகநூல் வந்து ஒரு வடிகாலாக இருக்கிறதுனால அதிகமாக பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. இன்னும் நல்லா பயன்படுத்தினா ரொம்ப சிறப்பாக இருக்கும். நல்லா பயன்படுத்தலை. சாதிய ரீதியாகவும் மத ரீதியானவும் ஒரு வெறியூட்டக்கூடிய ஒரு அம்சமா இந்த சமூக வலைதளங்கள் மாறிட்டு இருக்குன்ட்டு ஜெய்னுல் ஆபிதீன் நினைக்கிறாரா? இல்லை, அதாவது சாதி அடிப்படையில் வெறியூட்டக்கூடியதாக இருக்கிற ஊடகங்களுக்கு கோபத்தோட பதிலடி கொடுக்குறாங்க. இந்த அடிப்படையில், ஏன்னா நான் உங்களை நேர்காணல் எடுத்துட்டு இருக்கிற நானும் ஒரு ஊடகத்தை சேர்ந்தவன் அப்படிங்கிறதுனால, சாதிய வெறியூட்டக்கூடிய செயல்களில் ஊடகம் என்ன செயல்படுதுன்னு நீங்கள் எவ்வளோ கடினமான வார்த்தைகளில் நீங்கள் விமர்சனம் செஞ்சாலும் அதை நான் எந்த இடத்துலையும் கட் பண்ணாமல் போட போகிறேன். அதனால் அதை நீங்கள் தாராளமாக சொல்லலாம். எந்த ஊடகம் அப்படி சாதிய வெறியூட்டுற மாதிரி நடந்துக்குச்சு அப்படின்னு. உதாரணமாக இந்த வெள்ளம் ஏற்படுது சென்னையில். அந்த வெள்ளத்தில் வந்து அதிகமாக முஸ்லீம் சமுதாயம் தான் பங்களித்தது என்பது உங்களுக்கெல்லாம் இப்போ தெரியும். ஆனால் அந்த வெள்ள பாதிப்பு ஒரு வாரம் வரைக்கும் தன்னார்வ தொண்டர்கள்னு தான் செய்தியில் சொன்னாங்க அதிகமான ஊடகங்கள்.
அவங்களுடைய ஒரு முஸ்லீம் அமைப்பு, முஸ்லீம் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள்னு சொல்லி அந்த வார்த்தையை பயன்படுத்தவே இல்லை. சமூக வலைதளங்களில் இந்த நிகழ்ச்சிகள்லாம் வந்த பிறகு அந்த மக்கள்லாம் யாரும் வரவில்லை, கவுன்சிலர் வரல, கட்சிக்காரன் வரல, எங்கள் ஜாதிக்காரெலாம் வரல, அப்படியெல்லாம் சொல்லி அதன் மூலமாக ஊடகங்கள் இந்த சமூக வலைதளங்களில் பரவுன பிறகு ஒரு வாரம் கழிச்சு தான் அப்போ முஸ்லீம்கள் இதில் பங்களிச்சாங்கங்கிற மாதிரியான ஒரு செய்தியை சொல்ல ஆரம்பித்தாங்க. இது ஏன் அந்த எண்ணம் வருது? எல்லாத்திலும் அடையாளத்தோடு சொல்கிறீங்க. அப்போ ஆர்எஸ்எஸ் ஒரு ஷோ காட்டிட்டு போனாங்க ஒரு ஊரில், சோறு கொடுக்க ஒன்றும் கொடுக்கல, எங்களுக்கு தெரியாது. நாங்கள் தான் 3 நாள் அவங்களுக்கு சாப்பாடு ஆக்கி போட்டுருக்கோம். இல்லை, அவங்க கொடுத்தாங்க, எங்களுக்கு தெரியும். என்ன எல்லா பக்கம் கொடுத்தாங்க, எல்லா பக்கம் கொடுத்தாங்கன்னு தெரியும். கொடுத்தாங்க, அது கொடுத்தாங்க, அடையாளத்துக்கு எல்லாருமே கொடுத்தாங்க. நாங்கள் இருக்கிறது தெரியுமா, கழுத்தளவு நீஞ்சி போய் நீச்சல் அடிச்சு போய் கஷ்டப்பட்டு 3வது மாடி 4வது மாடியில் தேங்கி அடையாளத்தை வெளிப்படுத்துவதற்காக அதை ஆர்எஸ்எஸ் செய்தார்கள் என்று சொன்னவர்கள் முஸ்லீம்கே சொல்ல. அதான் கேள்வி. 4000 பேர் ஒரு பேப்பரில் போடுறாங்க, 4000 பேர் இறங்கி இருக்கிறார்கள் ஆர்எஸ்எஸ்லேருந்து. அப்போ 4000 பேர் இறங்கினதை விட நாங்கள் 30,000 தொண்டர்களை இறக்கி விட்டு வேலை பார்த்தோம். அப்போ அதுக்கு ஒரு மத அடையாளத்தை, ஒரு அமைப்பு அடையாளத்தை சொல்லக்கூடியவர்கள் முஸ்லீம் அடையாளத்தை சொல்லலை. உதாரணத்துக்கு சொல்கிறேன். இது மாதிரியான ஒரு பார்க்கும் பொழுது இந்த ஊடகம் பாரபட்சமாக இருக்குதுங்கிறது எங்களுக்கு மனசில் வருகிறது. அதே மாதிரி இந்த கோயமுத்தூர் கலவரத்தை பற்றி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு செய்தித்தாளில் போட்டிருக்கிறாங்க. என்ன போட்டிருக்காங்கன்னா, லூட்டிங் பண்ணுறதுக்கு ஒரு டூ வீலரில் ஒருத்தன் போகிறான், அந்த முகத்தையும் மறைத்து வண்டி நம்பரையும் மறைத்து அந்த செய்தியை போடுறாங்க. ஏன்? அந்த நம்பர் தெரிஞ்சு அவன் கைது செய்யப்பட்டுருவான், பிடிபட்டுருவாங்கிறதுக்காக வேண்டி. அதே நேரத்தில் மற்ற விஷயங்கள் எப்படி பார்க்குவாங்கன்னு கேட்டால் குளோஸ்அப்பில் படம் எடுத்து காட்டுவாங்க. அப்போ இதை சொல்லும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டால் சொன்ன மாதிரி இருக்கணும், சொல்லாத மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி இந்து முன்னணி போர்வையில் கலவரம் செய்தார்கள்னு சொல்கிறோம். இந்து முன்னணி தான் கலவரமே செஞ்சிச்சு. ஒரு தலை சிறந்த பத்திரிகை என்று பேர் எடுத்திருக்குது. அதில் தலைப்பு செய்தி கொடுக்குறாங்க, இந்து முன்னணி போர்வையில் கலவரம் நடத்தினார்கள் அப்படின்னா. இப்போ இந்து முன்னணி வேற யார் நடத்திட்டானா? நடத்தினது அவன் தான் டிக்ளேர் பண்ணி நான் தான் சொல்லி சொல்கிறான். இந்து முன்னணி செய்தார்கள் என்று சொல்கிற ஒரு இடத்துல இந்து முன்னணி போர்வையில் யாரோ செய்தார்கள்னு அது என்ன அர்த்தம்? அப்போ எப்படி புரியல. அப்போ ஏன் இந்த மாதிரி அந்த செய்தி அப்படி கொடுக்குறாங்க? இப்படியெல்லாம் நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் பார்த்துட்டு வர்றோம். அப்போ முஸ்லீம்கள் சம்மந்தப்பட்டது, கிறிஸ்தவர்கள் சம்மந்தப்பட்டது, ஒடுக்கப்பட்ட மக்கள் சம்மந்தப்பட்டது எல்லாமே ஒரு பக்க சார்பாகத்தான் அந்த செய்திகளை பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சுவாதி கொலையில் கூட ஏதோ ஊடகத்தில் எவனோ பரப்புனை வைத்துக்கொண்டு முஸ்லீம் தான்ங்கிற மாதிரியான கருத்தையும் விதைத்தார்கள் ஊடகங்களில், இந்த கண்டுபிடிக்கிற வரைக்கும். அப்போ எதை எடுத்தாலும் முஸ்லீம்னே அதை சொல்வதற்கு என்ன காரணம்? இந்த மாதிரியான ஒரு இது வெறுப்பு. காரணம் எங்களுக்கும் தெரியலங்கிறதுனால தான் சார் உங்ககிட்ட கேட்குறோம். என்ன காரணம்னா, உள்ளுக்குள்ள அந்த ஊறி போயிருக்கிறது. என்ன ஊறி இருக்குன்னா, இவங்க 50-60 இல்லை சார், நீங்கள் ஒரு சில விஷயங்கள் எல்லாம் காவல்துறை எஃப்ஐஆரில் என்ன விஷயத்தை பதிவு பண்ணுதோ அதை மட்டும்தான் செய்தியில் போட முடியும். அப்படிங்கும்போது அந்த இடத்துல ஒரு சந்தேகம் இவங்க மேலே படுறாங்க அப்படின்ட்டு காவல்துறை சொல்லுதுன்னா அதை தான் போட முடியும். நான் கேட்பது, காவல்துறை சொல்லாத ஏன் போட்டியும் தான் கேட்குறேன். காவல்துறை சொன்னால் நீங்கள் போடுங்க, அது ஓகே. இந்த சசிகுமார் முஸ்லீம் தான் கொண்டாந்து காவல்துறை சொன்னிச்சு, இன்னைக்கு வரைக்கும் சொன்னிச்சா? சொல்லலை தானே? அப்போ ஏன் முஸ்லீம் வேறு சொல்கிறீங்க? முஸ்லீம்கள் மேலே பழி போடுற மாதிரியான ஒரு யாருமே சொல்லலையே சார். இது யாரும் ரொம்ப வெளிப்படையாலாம் சொல்லலையே. அப்படி ஒருவர் சொல்வதை நீங்கள் இப்போ தலைப்பு செய்தியை போட்டால் என்ன அர்த்தம்? அவர் பொய் சொல்கிறான்னு தெரியும் போது நீங்கள் ஊடகம் சொல்லலை, நான் ஒருத்தன் சொல்கிறேன், ஒரு இந்துத்துவ ஆள், நான் ஒரு ஆளாக இருந்து கொண்டு இவங்க தான் செஞ்சாங்கன்னு சொல்கிறேன். அப்போ அதை ஒரு நியூஸாக தலைப்பு செய்தியாக கொடுக்குறீங்கன்னா என்ன அர்த்தம்? இந்த கருத்து விதைக்கப்படுமா இல்லையா? அது மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த விவாதங்கள் நடத்துகிறாங்க, 4-5 பேரை கூட்டி கொண்டு வைத்து டிவி மீடியாக்கள் எடுத்துக்கிறங்க. அந்த ஊடகங்களில் விவாதம் பண்ணும் பொழுது ஒரு செய்தி, மாட்டுக்கறி சாப்பிடுவதை பற்றி விவாதம் பண்ணுவதாக இருந்தால் அது முஸ்லீம்கள் சாப்பிட்றோம், எங்களில் ஒரு ஆளை கூப்பிடலாம், ஓகே. அப்படி கூட்டு என்ன செய்வாங்கன்னு கேட்டால் பிஜேபியில் ஒரு ஆளை கூப்பிட்டுருவாங்க. அதுக்கப்புறம் சமூக ஆர்வலர், அவரும் பிஜேபி தான், அவருக்கு பேர் சமூக ஆர்வலர். ஒரு பக்கம் கருத்து சொல்வதற்காக வேண்டி பிஜேபி நேரடியாக ஒரு ஆளை கூப்பிட்டுக்கிறாங்க. சமூக ஆர்வலர்ன்ட்டு ஒருத்தர் கூப்பிட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் எழுத்தாளர்னு ஒரு ஆளை கூப்பிட்டுக்கிறாங்க, ஊடகத்தில் உள்ளவர்னு. அவர் யாருன்னு தெரியவும் செய்யாது, எழுத்தாளர்னு போட்டுக்குருவாங்க. 3 பேருமே ஒரே கருத்தில் உள்ளவங்களா இருப்பாங்க. ஒரு முஸ்லீமில் யாரோ சேப்ப சாப்பையை வச்சுக்கிட்டு மாட்டு கருத்திக்கெல்லாம் போக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை பார்க்கும் பொழுது அப்பட்டமாக என்ன செய்கிறாங்கன்னா, இது ஒரு சார்பான கருத்தை விதைக்கிறார்கள்,
3 பேர்னா 3 வாய்ப்பு கிடைக்கும்ல. நீங்க அப்படி சொல்றீங்க. பிஜேபி காரங்க என்ன தெரியுமா சொல்றாங்க, 3 பேரை எங்களுக்கு எதிராக வச்சுக்கிறீங்க, எங்களை ஒரு ஆளை மட்டும் கூப்பிட்டுக்கிறீங்கன்னு அவங்க சொல்றாங்க. அது சில இஷ்யூக்கள் என்ன இஷ்யூன்னு கேட்டா, தீண்டாமை விஷயம் வரும்பொழுது அதுல வந்து அதிகமான பேர் எந்த அமைப்பை கூப்பிட்டாலும் தீண்டாமை எதிர்க்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்க சொல்ற மாதிரி நிலைமை ஏற்படும். ஆனா வந்து நீங்க வேற தனித்தனி அமைப்பை தான் கூப்பிட்டீங்க. இது RSS அமைப்பே தான் கூப்பிடுறீங்க. இப்போ உதாரணமா பிஜேபி மாலன் ஒருத்தர் இருக்கார், RSS அமைப்பு எழுத்தாளர் சார் அவர். நீங்க மாலன் போய் RSS அந்த சித்தாந்த ரீதியை நான் சொல்றேன். அவர் சமூக ஆர்வலர்கள் எழுத்தாளர் கொண்டா போட்டுறீங்க. அவரை போட்டு நிஜமாலுமே எழுத்தாளர் தான். அவர் நிஜமாலுமே எழுத்தாளர் தான். எழுத்தாளரா இருந்து RSS இருக்கக்கூடாதா? எழுத்தாளர் RSS மறைச்சிருமா? அது அப்படி சொல்லல. நான் கொள்கை ரீதியா அவர் இருக்காரா இல்ல எனக்கும் தெரியாது. அவர் எந்த ஒரு இல்லாம ஒரு பொதுவான ஜனரஞ்சக எழுத்தாளர்னா அவர் அப்படி ஒரு ஆளை கூட நீ கூப்பிட்டுக்கலாம். நீங்க கூப்பிடுறப்பெல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டா, ஊடகங்களை கூப்பிடுறதுன்னா பாதிக்கப்பட்ட அகலாக்குடைய படுகொலையை சம்பந்தமா பேசுவது யாரை கூப்பிடணும்? முஸ்லிம்கள் எங்களை கூப்பிடணுமா இல்லையா? அகலாக்கப்படி மாட்டு கருத்து. நீங்க எல்லா விவாதங்களும் நீங்க பாக்குறீங்களா? ஜெயினுல்லா பாக்குறேன். நீங்க எல்லா ஊடகங்களையும் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்க அநேகமா நீங்க பேசுறத வச்சு எனக்கு என்ன தெரியுதுன்னா, நீங்க அதை நீங்க முழுசா பாக்குறது இல்லையோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. நிறைய விவாதங்கள்ல வரக்கூடிய பிஜேபி தரப்புல நின்னு பேசக்கூடிய நபர்கள் எவ்வளவோ சண்டை போட்டு போயிருக்கிறாங்க, எவ்வளவோ விவாதங்கள் நடுவுலே நின்று இருக்குது. என்னன்னா நீங்க எங்களை ரொம்ப அட்டாக் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நீங்க என்னன்னா எங்களுக்கு எதிராக தான் ஊடகங்கள் எல்லாம் செயல்படுதுன்ட்டு ஒரு நீங்க சொல்வதெல்லாம் என்னன்னு கேட்டா, ஒரு எனக்கு தெரிந்து நீங்க சொன்னது எல்லாமே ஒரே ஒரு ஊடகத்தில் நடந்த ஒரு விஷயம்தான். நீங்க சொன்னது எல்லாமே மீது எல்லா எந்த ஊடகம்னு சொன்னா உங்களுக்கு ஒரு நிர்வாக ரீதியாக நல்லா இருக்காது. ஒரு ஊடகத்தில் தான் நீங்க சொன்ன எல்லாம் நடந்தது. எங்களை பேச விட மாட்டேங்கிறாங்க, அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்கன்றலாம் நடந்திருக்குல்ல. அனைத்து செய்திகளும் என்னவா இருக்கும்னா குறிப்பிட்ட ஒரு ஊடகம் தான் அது. அவங்க எந்த பாரபட்சம் இல்லாமல் அந்த மாதிரியான இந்துத்துவாவுக்கு எதிராகவே கரெக்டான விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. மற்ற ஊடகங்கள் ரொம்ப பிரபலமான ஊடகங்கள் எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் அதில் அப்படி இல்லை. நீங்க சொன்ன எல்லாமே இதை தவிர வேற எதுலையும் இருப்பாங்க. நீங்க நான் தான் சொல்லணும், நீங்க எல்லாருமே அப்படிதான் சொல்றாங்க. இன்னைக்கு எல்லா டிவியும் பிஜேபிக்கு எதிராக இருக்குன்னு தான் பிஜேபி காரங்க சொல்றாங்க. ஆனா நீங்க இல்லன்னு நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்களே. அப்படி சொன்னா தானங்க நாங்க எதிர்ன்னு சொல்றது சமமாகும், பேலன்ஸ் ஆகும். அதுவும் பொய்யா? அதுவும் பொய் தான். அது முழுக்க அப்படித்தானே இருக்கிறாங்க. அது கடுகளவு வித்தியாசம் கிடையாது. எதை செய்தியாக்குறது எடுத்து பார்த்தா உங்களுக்கு தெரியுமே. கடுகளவு வித்தியாசம் கிடையாது. ஊடகங்கள் கண்டிப்பா எங்களுக்கு எதிராக தான் செய்யறாங்க. ஊடகங்கள் இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக தான் செயல்படுது. கண்டிப்பா 100% நிறைய பண்றாங்க. கொஞ்சம் கூட ஆதரவாகவே இல்லை. 1-2 பேர் இதுகளுக்கு அந்த நடத்தக்கூடியவருடைய அவருடைய ஒரு நடுநிலை போக்கின் காரணமாகவோ அல்லது குறிப்பிட்ட ஒரு டிவியுடைய சுதந்திரம் கொடுத்த அடிப்படையிலேயோ வித்தியாசங்கள் இருக்குது. நான் சொல்லுவது 90% பேப்பர் டிவி எல்லாமே. ஆமா 90% அப்படிதான் இருக்குது. ஒரு மக்கள் வெறுத்து போய் தான் இந்த ஊடகங்கள்ல சமூக வலைதளங்கள்ல அவங்க பதிவுறது காரணமே அதுதாங்க. அதை நோக்கி ஓடுவதற்கு காரணம், ஆதங்கத்தை வெளிப்படுத்துறதுக்கு காரணமே அதுல போய் இதுல வந்து இப்படி அநியாயம் பண்றாங்க, நம்மளுக்கு அநீதிழைக்கிறாங்களே அப்படிங்கிற கோபத்தில் அவன் அதை எழுதிட்டு இருக்கிறான். திரு ராஜா மேல தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழே நடவடிக்கை எடுக்கணும். என்ன காரணம்? என்ன பண்ணார் அவர் என்ன பண்றாருன்னு கேட்டா, இந்த சம்பவம் நடந்த உடனே அவருடைய சொந்த முகநூல்ல முஸ்லீம் தீவிரவாதிகள்னு கைது பண்ணி போடுறாரு. இது சசிகுமார். இப்போ சசிகுமார் விஷயம் நடந்த அடுத்த நிமிஷமே முஸ்லீம் தீவிரவாதி ஒரு சொல்றாருன்னு சொன்னா, ஒரு நல்லிணக்கத்தை கெடுக்கக்கூடிய வகையில் முஸ்லீமில் ஒருத்தன் செஞ்சிருந்தா கூட அது முஸ்லீம் தீவிரவாதின்னு சொல்லக்கூடாது, அவன் பேரை தான் சொல்லணும். முதல் முஸ்லீம் செஞ்சான்னு நிரூபிக்கவும் படலை, இன்னும் கண்டுபிடிக்கல, யார் செஞ்சான்னு தெரியல. அப்படி ஒருத்தர் செஞ்சிருந்தான்னா முஸ்லீம் சேர்ந்து அவன் நாங்கள் அடிப்போம். அதுல எந்த ஒரு மாற்று கருத்து எங்களுக்கு உடன்பாடு இல்லை. இதுவரை எத்தனை பேர் அப்படி அடிச்சிருக்கிறீங்க? இது வரலாம் அனுமதி கொடுங்க, அடிச்சிருவோம். அடிக்காம இருக்கிறோம், சட்டத்துக்காக அடிக்காம இருக்கும். அடிப்போம் என்பதற்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா வெறுக்கிறோம் என்பதுதான். எங்களுக்கு பவர் கொடுத்தா செய்வோம், அதை செய்வோம். பவர் இல்லை. சொல்றாருங்க ராஜா வந்து அந்த மாதிரி செய்யறாரு. ஒவ்வொரு விஷயத்துல என்ன செய்யறாருன்னு கேட்டா, முஸ்லிம் சமுதாயத்துக்கு இந்து மக்களுக்கு மத்தியில் ஒரு கலவரத்தை உண்டாக்குற மாதிரி, ஒரு நல்லிணக்கத்தை கெடுக்கிற மாதிரி, பகையோடவே 2 சமுதாயமும் இருக்கணுங்கிற மாதிரி அவருடைய கருத்துக்கள் எல்லாம் பதிவு பண்ணிட்டே வர்றாரு. அப்போ தொடர்ச்சி அப்படி பண்ணிட்டு வந்தாருன்னா மக்கள் மத்தியில் வெறுப்பு விதைக்கிறது வந்து தேச பாதுகாப்புக்கு உரிய குந்தகம் விளைவிக்குமா இல்லையா? தேச பாதுகாப்புனா ஒற்றுமையை கெடுத்தா தேச பாதுகாப்பு தானே. 2 மதங்கள் மோதிக்கொண்டு அந்த மக்கள் சண்டையிட்டுக் கொள்ற அளவு தூண்டி விட்டாருன்னா என்ன செய்யறது? தொடர்ச்சியா வர்றது. நான் அவருடைய முகநூல் பதிவை நான் பார்க்கல, நீங்க பார்த்திருந்தீங்கன்னா நீங்க சொல்லுங்க அவர் என்ன சொன்னாருன்ட்டு முழுசா. இந்த சசிகுமார் கொலையை வந்து முஸ்லீம் பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டார், முஸ்லிம் பயங்கரவாதிகள் எழுதியிருந்தாரு, இல்ல பயங்கரவாதிகள் எழுதி முஸ்லீம் போட்டிருந்தார். அது பயங்கரமா தீவிரவாதம் தெரியல, முஸ்லீமே போட்டிருந்தார். சரி, முஸ்லீம் தான் செஞ்சான்னு போட்டிருந்தார் அடுத்த நாளே. அப்ப நம்ம என்ன கேட்கிறோம்னா, இது ஏன் அப்படி சொல்லலாமா? ஒரு தேசிய பொறுப்புல உள்ள ஒருத்தர் ஆதாரத்தை வச்சு சொல்லட்டும்.
இன்னார் தான் செஞ்சார் தெரிஞ்சு போச்சு. அப்படி செஞ்சால் கூட அது எப்படி முஸ்லீம் பயங்கரவாதின்ட்டு முஸ்லீம் எப்படி சேர்க்கறது? அவன் பேரை சொல்லுங்க, ஒரு அமைப்பை சேர்ந்தவன அமைப்பை சொல்லிட்டு போங்க. மதத்தை சொல்லும்போது எல்லாரையும் அது பாதிக்கிற மாதிரி வருது இல்லையா? அதெல்லாம் வச்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் இவர் ஒரு குந்தகம் விளைக்கக்கூடிய பேச்சுக்களை தான் என்ன செய்கிறாரு, பேசிகிட்டு இருக்கிறாரு. அது மாதிரி ஆம்பூர் கலவரத்தை சொல்கிறாரு. அந்த ஒரு நடத்தின போராட்டம் எதுக்கு, சசிகுமார் விஷயத்துக்காக நடத்துகிறார். அதை பற்றி ஒரு வார்த்தை பேசினாரா? அப்போ இது ஆம்பூருக்கு முன் ஆம்பூருக்கு பின் என்று பார்க்க வேண்டும். அப்போ என்ன முஸ்லீம் ஒரு பயங்கரவாதி மாதிரியும் அவனுக்கு சார்பாக ஒரு அரசாங்கம் இருக்கிற மாதிரியும் இந்துக்களுக்கு எதிராக இருக்கிற மாதிரியும் இதை காட்டணும். போலீஸ் உங்கள் கடமையை செய்கிறாங்க. அப்போ இதெல்லாம் தேச பாதுகாப்புக்கு எதிரான ஒரு சொல்லு தானே. கல்வி ஒரு புதிய கொள்கையை மத்திய அரசு புகுத்த போகிறது. வேற சிறுபான்மையின மக்களுக்கு எதிரான வேற என்ன மாதிரியான நடவடிக்கைகளை இந்த மத்திய அரசாங்கம் எடுத்துட்டு இருக்குன்ட்டு, அதாவது சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், முஸ்லீம்களுக்கு எதிராக எது நடந்தாலும் அசாத்திய மௌனம் காக்கிறது இருக்கு பாருங்க, இதுதான் ரொம்ப ஆபத்தானது. மோடியுடைய பிரதமராக இருக்கிறவருடைய மௌனம் சகித்து கொள்ள முடியாத மௌனமாக இருக்கிறது. அகலாக்கு முதியவர் வீட்டில் கறி வச்சிருந்தாருன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு இழுத்து கொண்டாந்து போட்டு என்ன செஞ்சாங்க, கோயிலில் அறிவிப்பு செஞ்சு அவரை கொலை பண்ணுறாங்க. இது உலகமே ஐநா வரைக்கும் பேசப்பட்ட ஒரு விஷயமா இருந்தது. அப்போ இதில் ஒரு சமூக விரோதிகள் இதை செய்கிறாங்க. இது அரசு சம்பந்தப்பட்டது இல்லை, சமூக விரோதிகள் இதை செய்கிறாங்க. இது ஏற்றுக்கொள்ள மதத்தின் பெயரால் செய்கிறாங்க. அவருடைய பையன் இராணுவத்தில் பணியாற்றக்கூடியவராக இருக்கிறார், அந்த கொல்லப்பட்டார்ல, அவருடைய மகன் இராணுவ வீரராக இதே சென்னையில் தான் இராணுவ வீரராக இருந்துகிட்டு இருக்காரு முகாமில். அப்போ இராணுவ வீரருடைய குடும்பம் என்ற ஒரு அடிப்படையிலையும் அவங்க பார்க்கல. அவங்களுக்கு தெரியும், அதெல்லாம் இவங்க குடும்பம் இராணுவத்தில் இருக்கிறதும் தெரியும். அப்போ இது ரொம்ப பெரிய கொடூரம் நிகழ்ந்திருக்குன்னு சொல்லும் பொழுது ஒரு பிரதமர் என்ன, ரவுடிகளுக்கு இப்படி செய்யலாமா, இந்த ரவுடித்தனத்தை ஆதரிக்கலாமா, இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை கடைசி வரைக்கும் சொல்லுன்னு பேப்பர்லாம் எழுதுனாங்க. எல்லா மீடியாக்களையும் அதை தலையங்கமாகவே எழுதுனாங்க. வாயை திறந்து பேசுங்க, வாயை திறந்து பேசுங்கன்னு. தினமலரே சொல்லி அசாத்திய மௌனம் கலைத்தார்னு போட்டுச்சு. எப்போ கலைச்சாரு? பீகார் தேர்தல் பிரச்சாரத்தில் அஹ்லாக்கு சம்பவம் நடந்து 4 மாதத்துக்கு பிறகு பீகார் தேர்தல் பிரச்சாரத்தின் போது அவர் மௌனம் கலைக்கிறார். அது என்ன மௌனம் கலைச்சார் தெரியுமா? இரு சமுதாயங்களும் அடித்துக் கொள்ளக்கூடாது, 2 பேர் போட்டி அடிச்சுக்கிட்ட மாதிரி. அப்படி நடக்கவே இல்லை. எங்களை அடித்து கொண்டுட்டு போயிட்டான் ஒரு அப்பாவியை. இதான் நடந்த சம்பவம். அப்போ அந்த மாதிரி சிறுபான்மை மக்களை இந்த மாதிரி காரணம் காட்டி நீங்கள் செய்யக்கூடாது, அது சட்டம். அப்படி செஞ்சால் கூட மாட்டுக்கறி அவங்க தின்றுருந்தா கூட, பசுவையும் தின்றுருந்தா கூட அதை கேட்குற அரசாங்கம் இருக்குது, நீ எதுக்கு செய்கிற அப்படின்ற ஒரு வார்த்தையை அவர் சொல்லாமல் இரு சமுதாயங்களும் சகோதரத்துவமாக பழகிக்கொள்ள வேண்டும்னா, அப்போ இந்து முஸ்லீம் சேர்ந்து அடித்த தகராறில் அவர் கொல்லப்பட்ட மாதிரி ஆக்கிட்டார். அவர் வாயை திறந்தார். அதை திறந்து அகலாக் விஷயத்தை திறக்கும்போது கூட அகலாக்கை அநியாயமாக கொன்றார்கள்னு அவர் சொல்லவே இல்லை. நீ அவனை கொண்டா உன்னை அவங்க கொள்வோம், அப்படி தான் நடக்கும். 2 பேரும் அமைதியாக போங்க, 2 பேரும் சும்மா இதாகுது அந்த இடத்துல சொல்கிற ஒரு பதில். அப்போ இதெல்லாம் என்ன செய்யுது, அவங்களுக்கு உத்வேகத்தை கொடுக்குறது. பிரதமர் சிக்னல் காட்டிட்டாரு, நீ பாட்டுக்கு என்ன வேணாலும் செஞ்சிக்க, அரசாங்கம் உன்னை கேட்காது, வாயை கூட எல்லா பத்திரிக்கை வலியுறுத்தினாலும் வாயை திறக்க மாட்டேன் அப்படின்னு இருக்காரு. அப்போ மறைமுகமாக அவங்க இஷ்டப்படி நடங்கன்னு சிக்னல் கொடுக்குறாரு பாருங்க. இந்த மௌனம், அதாவது சமூக விரோதிகள் செய்கிற காரியங்கள், 2 அரசாங்கம் சம்பந்தப்பட்டதுக்கு இல்லை, சமூக விரோதிகள் செய்கிற காரியங்களுக்கு இந்த மாதிரி மௌனம் கேட்குறாரு. அந்த மௌனம் தலித்து மக்களை குஜராத்தில் அடித்த பிறகு தான் கலைச்சாருங்க. தலித்து மக்கள் அடித்து அந்த தலித்து மக்கள் பிரம்மாண்டமாக அந்த மக்கள் திரண்டு போய் அந்த ஊர்வலம் நடத்தி, இனிமேல் மாட்டை நாங்கள் எடுக்க மாட்டோம், செத்த மாட்டை தூக்க மாட்டோம்னு சொல்லி குஜராத் நாரி போன பிறகு தான் அந்த விஷயமாக கண்டிச்சார். அப்போவும் தலித்து மேட்டராக தான் கண்டிச்சார், தவிர முஸ்லீம் சமுதாய விஷயமாக கண்டிக்கலை. அப்போ அவர் என்ன செய்யணும், தலித்து மக்கள் மேலே கொஞ்சம் கூடுதலாக அவர் ஒரு கண்டனம் காட்டியிருக்காரு. முஸ்லீமுக்கு எதுவுமே செஞ்சது கிடையாது. இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான எல்லா இஸ்லாமியர்களும் இந்த அரசாங்கத்தின் மேலே பெரிய ஒரு பற்றாலாம் கிடையாது, பிரதமர் மேலே ஒரு பெரிய திருப்தியாலாம் இல்லை அப்படின்ட்டு நீங்கள் சொல்ல வரீங்களா? முஸ்லீம்களை பொறுத்த வரைக்குமா? ஆமாம், அப்படி தானே இருக்கிறோம். அது எல்லாத்துக்கும் அவங்களுக்கே தெரியுமே, அவங்களுக்கு மோடிக்கே தெரியும், பிஜேபிக்காரங்களுக்கு தெரியுமே, எல்லாருமே அப்படிதான் இல்லை, அதிகமான பேர் அப்படித்தான் இருக்கிறோம். நீங்க ஓரிரை கொள்கையில் இருக்கக்கூடிய உங்களுக்குள்ள ஏன் இவ்வளவு பிளவு? இதை நீங்க நிறைய இடத்துல சொல்லியிருந்தாலும் திரும்பவும் ஒரு தடவை சொல்லுங்க, நாங்க தெரிஞ்சுக்கிறோம். அதாவது முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஓரிரை கொள்கைங்கிற அடிப்படையில் எந்த பிளவும் ஏற்பட்டதே இல்லை. ஏற்பட்டெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளும் சட்டசபைக்கு போகணும், நம்மளும் கவுன்சிலர் ஆகணும், நம்மளும் சில வாரிய பதவிகளை பெறணும், நம்மளும் சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் உடையவர்கள் அவரவர்களுக்குன்னு ஒரு அமைப்பை உருவாக்கி கொண்டார்கள். இதில் கொள்கைக்கெல்லாம் அவங்களுக்கு எந்த ஒரு எல்லாத்துலேயும் சமரசம் செய்து கொள்வார்கள். எந்த ஒரு பேசிக்கான கொள்கையிலையும் அவங்க நிற்க மாட்டாங்க. இஸ்லாமிய அடிப்படையில் அதை உருவாக்குனது இல்லை, அவங்களே சொல்ல மாட்டாங்க.
நாங்கள் இஸ்லாமிய கட்சி இது இல்லை அப்படின்னு தான் அவங்க சொல்லிக் கொள்வார்கள். பேர் வேணா அப்படி இருக்கும், முஸ்லீம்னு இருக்கும். பேரும் கிடையாது, இப்போ பேரை மாற்றிட்டாங்க. முஸ்லீம் லீக் மட்டும்தான் பழைய காலத்து பேரில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. பாக்கி எல்லாமே பொது பேர் தான். மனிதநேய மக்கள் கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி, அப்படி தான் பேர் இருக்கிறத தவிர முஸ்லீம் கட்சின்னு எந்த ஒரு பாப்புலர் ஃப்ரண்ட் இதெல்லாம் முஸ்லீம் பேரா? அந்த முஸ்லீம் லீக்கை தவிர, தேசிய லீக்கு, இந்த முஸ்லீம் லீக் என்ற ஒன்றை தவிர அது பாக்கி எல்லாமே வந்து முஸ்லீம் அல்லாத பேர்ல தான் இருக்கும். பேர்லாம் ஆனா இஸ்லாமியர்களுடைய ஓட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனிப்பட்ட நபர்கள் ஆதாயம் அடைகிறாங்க. நல்ல வெளிப்படையா தெரியுது. அப்படி இல்லைன்னு சொன்னா அவங்க எல்லாம் யார உங்களுக்கு சொல்றதுக்கு உங்களுக்கு யாரையா சுட்டி காட்டுறதுக்கு உங்களுக்கு துணிச்சல்? எல்லா அமைப்பையும் சொல்லுவேன். அது முஸ்லீம் லீக்கையும் சொல்லுவேன். ஏன் இதெல்லாம் சொல்றோம்னு கேட்டா, இவர்கள் வந்து ஒரு திமுகவோட கூட்டணி வைக்கிறாங்கன்னு வைங்க, எந்த ஒரு முஸ்லீம் அமைப்போ இருக்கிற அனைத்து முஸ்லீம் அமைப்புகளில் எந்த ஒரு அமைப்பை எடுத்துக்கிறங்க, திமுகவில் கூட்டணி வைக்கிறாங்க, திமுக ஆட்சி நடக்குது. அப்போ முஸ்லீம்களுக்கு அந்த ஆட்சியில் ஏதாவது ஒரு கொடுமை நிகழ்ந்தது என்று சொன்னால், இவங்க அந்த கூட்டணியில் இருந்தார்கள் என்று சொன்னால் கண்டிக்க மாட்டார்கள். கண்டித்ததே கிடையாது. கூட்டணியில் இல்லாத சில முஸ்லீம் அமைப்பு இருக்கான் பாருங்க, அவன் வந்து திமுக நடக்கிற கண்டிப்பான். அதிமுக ஆட்சி நடக்கும்போது அதில் கூட்டணியாக இருந்தார்களே, ஆனால் அதிமுகவினால் என்ன பாதிப்பு முஸ்லீம் சமுதாயத்துக்கு ஏற்பட்டாலும் வாயை திறக்க மாட்டாங்க. வேற கட்சியில் இந்த பக்கத்தில் உள்ள கூட்டணியில் உள்ளவன் தான் கத்துவான். அப்போ நம்ம என்ன பார்க்குறோம் என்றால், அவங்க ஒரு கூட்டணி சேர்ந்து கொண்டு நமக்கு பதவி போயிடும், பதவி தரமாட்டாங்க, சீட்டு தரமாட்டாங்க என்ற ஒரு காரணத்திற்காக வேண்டி எங்கள் சமுதாயத்தை பற்றி கூட கவலைப்படாமல் தான் எல்லா அமைப்புகளும் இருக்கிறாங்க. ஒரு அமைப்புன்னு வித்தியாசப்பட்டு சொல்ல முடியாது. அதனால் நாங்கள் என்ன பண்ணோம்னு கேட்டால், எந்த காரணத்தை கொண்டும் நம்ம தேர்தலில் நாங்கள் நிற்க மாட்டோம். தேர்தல் நிற்காத ஒரு அமைப்பு எங்கள் அமைப்பு வந்து தேர்தலில் நிற்க மாட்டோம். பஞ்சாயத்து போர்டு தேர்தலையும் நிற்க மாட்டோம். அரசாங்கம் கொடுக்குற விருதுகள் வாரியங்கள்லாம் வாங்க மாட்டோம். பட்டம் பதவி கொடுப்பாங்கல்ல கவர்மெண்ட்லேருந்து கூப்பிட்டு, அதனால் நாம் நிற்காதனால நம்ம மற்றவங்கள திட்டலான்னு கிடையாது, விமர்சிக்கலாம். அதான் என்ன விமர்சிக்கிறோம்னா, நீங்கள் உங்கள் சுயநலத்துக்கு செய்கிறீங்க, நம்ம ஒரு அவங்கள்ட்ட அறைகோலாக விட்டோம். உங்களுக்கு அரசியல் இல்லாத சமுதாயத்துக்கு செய்கிறதா இருந்தால் நீங்கள் எல்லாருமா சேர்ந்து ஒரு அமைப்பை உருவாகி மொத்தமாக போய் சீட்டை வாங்கி ஆளுக்கு ரெண்டாக பிரிச்சுக்கிட்டா நில்லுங்களேன். அதையும் செய்ய மாட்டேங்கிறீங்கலாம் கேட்டு பார்த்துட்டோம். ஒற்றுமை இல்லை. ஆனால் இஸ்லாமிய தலைவர்கள்ட்ட அறவே இல்லை இருக்காது. ஏன்னு கேட்டால், அவங்க ஒன்றாயிட்டாங்கன்னா யார் தலைவருங்கிற பஞ்சாயத்து வரும். இப்போ நான் ஒரு சின்ன அமைப்பாக இருந்தாலுங்க, என் தலைமையில் அது இருக்குன்னு சொல்லும்போது எனக்கு ஒரு அதனுடைய ஆதாயம்லாம் எனக்கு கிடைக்கும். ஒரு அதிகாரம் ஆதாயம் எல்லாம் என்னை கூப்பிட்டு பேசுவாங்க. நான் 10 அமைப்பு ஒன்றா சேர்த்துட்டு வைங்க, அதில் ஒருத்தனை தலைவர் ஆகிட்டு 9 பேர் டம்மி ஆயிடுவானே. அப்போ அந்த 9 பேர் எப்படி ஒத்துமைக்கு வருவாங்கிறேன். இல்லை, இது நாளுக்கு நாள் வந்து பார்த்தீங்கன்னா 4 இருந்தது, இன்னைக்கு 10 ஆயிடுச்சு. இது இன்னும் வரக்கூடிய காலத்தில் இன்னும் அதிகம் தான். பிரிவினை இன்னும் இஸ்லாமிய சமூகத்தில் இன்னும் நிறைய பிரிவினை குழுக்கள் தான் வரக்கூடிய காலத்தில் அதிகமாக வாய்ப்பு இருக்குன்ட்டு ஏதாவது யூகிக்கிறீங்களா? இல்லை, நாங்கள் இது கவலைப்படல. ஏன்னு கேட்டோம், அதை பற்றி கவலைப்படல. ஏன் கவலைப்படலன்னு கேட்டால், இந்த தலைவர்கள் தான் அதிகரித்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவர்கள் பின்னாடி மக்களும் போய் சேர்ந்து பிரிஞ்சு கிடத்தா நான் கவலைப்படுவோம். இப்போ லட்சக்கணக்கான மக்கள் எந்த ஒரு முஸ்லீம் கூட்ட முடியுமா கேளுங்க? 1 லட்சம் பேரை எந்த ஒரு இஸ்லாமிய அமைப்பாவது கூட்டுமா? ஒரு பொதுக்கூட்டம் என்று சொல்லி, ஒரு மாநாடு என்று சொல்லி கூட்ட முடியாது. நாங்கள் கூட்டுவோம். ஏன்னா நாங்கள் எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு அமைப்பு உண்டாக்கியிருக்கலாம், கூட்டி காட்டியிருக்கிறோம். இவங்க கூட்ட முடியாது. அதுலேருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டால், மக்கள் பிரிஞ்சு கிடக்கலை, இவங்க ஆதாயத்துக்காக நிற்கிறாங்க, நம்மளை காட்டியது ஆதாயம் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க என்று அதை வைத்து ஆதாயம் அடையக்கூடியவங்க, அதனுடைய கிளை நிர்வாக பொறுப்பில் இருக்கிறவங்க, அந்த மாதிரியான ஆளுக்கு தான் அதில் மிஞ்சி இருக்கிறாங்களே தவிர, மக்கள் நாங்கள் எங்கே பிரிஞ்சோம்? மக்கள் பிரிவில் அவங்கவுங்க சுதந்திரமாக தான் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள எந்த ஒரு பிரிவுமே கிடையாது. ஒரு பிரிவு இருக்குது, எங்கள் கொள்கை ஏற்றவங்க ஏற்காதவங்கன்ற ஒரு 2 பிரிவு தான் முஸ்லீம் சமுதாயத்தில் இப்போ இருக்குது. தௌஹீத் ஜமாத்துடைய கொள்கை ஏற்றவர்கள், ஏற்காதவர்கள், இவ்வளவு தான் பிரிவு இருக்கே தவிர அந்த அரசியல் கட்சிகள் பேராலையெல்லாம் சமுதாயம் பிளவுபடவே இல்லை. இந்த கோயம்புத்தூர் பிரச்சனை வச்சு எல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டாங்கல்ல, மக்கள்லாம் அப்படி தான் ஒன்றா சேர்ந்துக்கிடுவாங்க. நன்றி திரு ஜெய்னுல் ஆபிதீன். எந்த வகையிலும் ஏதாவது தவறாக கேள்வி கேட்டிருந்தா நீங்கள் பொறுத்தரலும். ஏன்னா ஒரு பிரிவினையான ஒரு போக்கு ஏற்படக்கூடாது, அப்படி நிறைய பேர் அப்படி நினைச்சிட்டு இருக்கவங்களுடைய எண்ணத்திலிருந்து அதை அழிச்சிடணும் அப்படிங்கிறதுனால தான் சில கேள்விகள் கூட உங்களை நோக்கி ரொம்ப வெளிப்படையாக, கொஞ்சம் அது கடினமாக கூட இருந்திருக்கலாம், அது கேட்கப்பட்டதே தவிர அதுக்கான வேற எந்த உள்நோக்கமும் கிடையாது. எல்லா கேள்விக்கும் ரொம்ப பொறுமையாக, ரொம்ப வெளிப்படையாக, ரொம்ப மனசில் இருக்கிறது அப்படியே திறந்து, உள்ளத்தை திறந்து நீங்கள் பதில் கொடுத்தீங்க. சத்தியம் தொலைக்காட்சி நேயர்கள் சார்பாகவும் நிர்வாகம் சார்பாகவும் உங்களுக்கு மனமாக உங்களுடைய கேள்வியில் எந்த விதமான ஒரு புண்படுத்தலும் இருக்கல. இந்த மாதிரியான கேள்விகள் வந்தால் தான் நாங்கள் உண்மையை சொல்ல முடியும். அந்த வாய்ப்பை தந்திருக்கிறீங்க. மூடி மறைச்சி பேசணும்னா, ஒளிச்சி மறைச்சி பேசினா உண்மைகளில் வராது. அந்த வகையில் நீங்கள் இந்த மாதிரி கேள்வி கேட்டதில் நாங்கள் சந்தோஷம் அடைவோமே தவிர அதில் எந்த விதமான புண்படுதலும் வருத்தமும் கிடையாது. சத்தியம் தொலைக்காட்சிக்கும் நேயர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.